அனைவருக்கும் இனிய அன்பான காலை வணக்கம். இசையோடு நிகழ்ச்சியை தொடங்குவோம். எந்தன் பாடல் கேட்டு இசை இன்று கைதட்டும், தடை ஒன்றுமில்லை, மழை வந்து கேட்கட்டும். நிஜமழையை இசை மழையால் நனைத்திடுவோம் நாங்கள். குளிரெடுத்தால் வானத்துக்கே கொடை கொடுப்போம் நீங்கள். பாட்டுக்கள் வான்வரை கேட்குமே, என் ஆட்டத்தின் மின்னலும் தோற்குமே, மழை சிந்தும் நீரும் தேனே. ஐயா ஐயா, மேகம் கொட்டட்டும், ஆட்டம் உண்டு, மின்னல் வெட்டட்டும், பாட்டும் உண்டு, ராகங்கள் தீராது, பாடாமல் ஓயாது, வானம் பாடி ஓயாது. ஐயா ஐயா ஐயா, அனைவருக்கும் இனிய ஞாயிறு காலை இசை வணக்கம். என்னடா இவன் பாடுறானே அப்படிங்கிறத விட, இவன்லாம் பாடுறானே நாம பாடக்கூடாதா அப்படிங்கிற ஒரு செய்தி வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாடல் ஆரம்பிக்கப்பட்டது. ஏன் இசையோடு ஆரம்பிக்கப்பட்டதுன்னா ரெண்டு கேள்விகள் இதுல இருக்கு. ஏன் ஆன்மீக சிந்தனையில் பாடல் பாட வேண்டும் அப்படிங்கிறது, இன்னொன்னு ஏன் ஒரு ஒரு செய்தியை அல்லது ஒரு நிகழ்ச்சியை தொடங்கும் போது இசையோடு ஆரம்பிக்க வேண்டும். ரெண்டு கேள்விக்கு பதில் சொல்லிட்டு நிகழ்ச்சிக்கு போகலாம். தமிழர்கள் இயல், இசை, நாடகம் என்ற மூன்றையும் ஆதார சுருதியாக கொண்டு மொழியை கட்டமைத்திருக்கிறார்கள். இசை என்பது ஆதார சுருதி. ஒரு வாழ்வின், ஒரு உயிரின், உயிர் இயலின் தத்துவத்தின் அடிப்படையாக இயங்குவது இசை. இசையை சரியாக கையாள தெரிந்த மனிதன் தன் வாழ்வின் துயரங்களை துடைத்தெறிந்து விடுகிறான். எனவே இசையோடு வாழ்கின்ற வாழ்க்கை இணைந்த வாழ்க்கை, இன்பமான வாழ்க்கை என்று தமிழர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நிரூபித்து கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதில் முக்கியமாக எனவே இசையோடு ஒரு நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். இன்பத்தை பரிமாறிக்கொள்வதற்கும் இன்பத்தை தொடங்குவதற்கும் முதலில் கட்டமைக்கப்படுகின்றது அனைத்து மதங்களிலும் அனைத்து மனிதர்களிடம் உருவாக்கப்பட்ட ஒரு கலை நயம் இசை. ஆக வாழ்வில் மனிதர்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் அவர்கள் இசையை கொண்டாடுகிறார்கள். திருப்பி போட்டோம்னா இசையோடு நீங்கள் தொடங்கினால் மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்பதற்காக இது பாடுகிறேன். நான் பாடுகிறேன் எனக்கு தெரியும் என்பது அல்ல, இவெல்லாம் பாடுறானே நாமளும் பாடலாம் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு உற்சாகம் வர வேண்டும் என்பதற்காக இது தொடங்கப்பட்டது. அதிலும் முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டும். கர்மா என்பதை பற்றி நாம் இதை தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டு செல்கிறோம். எனக்கு தெரிஞ்சு 100% மேற்பட்டவர்கள் கர்மா என்பது மிக மோசமானதாகவும் அதிலிருந்து எப்படியாவது வெளியே போய்விட வேண்டும், எப்படியாவது முடிச்சிருவோம், என்ன போ கர்மா, நம்ம ஆரா அண்ணன் சொன்ன மாதிரி எது எடுத்தாலுமா கர்மா, எப்பதையா இது விட்டுட்டு போறது அப்படிங்கிறது பிறவி பிணி என்று நம்முடைய சித்தர்கள் சொன்னாலும் பிறவி என்பது மற்றவர்களுக்காக பணி என்ற ஒரு சொல்லாடலோடு நாம் இதை தொடங்க வேண்டும். காரணம் என்னவென்றால் எதையும் புரிந்து கொள்வதில்தான் மகிழ்ச்சியா அல்லது மகிழ்ச்சி அல்லாததா என்பதை தீர்மானிக்கப்படுகிறது. கர்மா என்ற வார்த்தையினுடைய ஆழமான பொருள் தமிழில் கையாளப்படுகிறது. பலர் வேறு மொழி அல்லது சமஸ்கிருதம் என்று சொன்னாலும் கூட கர்மா என்பது கருமம் என்ற தமிழ் சொல்லிலிருந்து உருவான திரிபு சொல் கர்மா. கருமம் இர் மாயம் கர்மம். இந்த கர்மம் மருவி கர்மா என்று ஆகியிருக்கிறது. எப்படி தமிழ் சொல் என்று நான் உறுதியாக சொல்ல முடியும் என்றால், மெய்வருத்தம் பாரார் பசிநோக்கார் கண்டுஞ்சார் எவ்வவர் தீமையும் மேற்கொளார் செவ்வி அருமையும் பாராரவர் மதிப்பும் கொல்லார் கருமமே கண்ணாயிரனார் என்று நீதிநெறி விளக்கத்தில் குமரகுருபரர் வெளிப்படுத்துகிறார். அதில் கருமம்
என்ற சொல்லாடல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதைவிடவும் திருக்குறளில் பொய்யாமொழி புலவர் பயன்படுத்தியிருக்கிறார். எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவோம் என்பது இழுக்கு என்று சொல்லுகிறார். அதில் அவர் பயன்படுத்தியிருக்கின்ற சொல்லாடல் கருமம். கரும வரிசையார் கல்லாதார் பின்னும் பெருமை உடையாரும் சேரல் என்று நாலடியாரில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது 249 நாலடியார் இந்த சொல்லாடலை பயன்படுத்தியிருக்கிறார். அடுத்தது தவம் செய்யார் தங்கருமம் செய்வார் என்று திருக்குறளில் 266 சொல்லப்பட்டிருக்கிறது. தேவாரத்தில் அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. காணாப்பேர் கைத்தொழில் கருமமே என்று தேவாரத்தில் சொல்லாடல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த கருமத்தினுடைய மொழியை பற்றியும் அதனுடைய ஆதாரத்தை பற்றியும் சொல்லுகிறேன் என்றால், இது தமிழ்ச்சொல் என்பதனை நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்திய அந்த கருத்தியல் கோவையை நான் இங்கு முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அப்போ கர்மா என்பது என்னன்னா, ஒரு சொல், அதனுடைய பொருள் என்பது தொழில், வினை, அதனுடைய பயன். ஆக கர்மம், கர்மா என்பது ஒரு சொல்லினுடைய, ஒரு செயலினுடைய விளைவு. எனவே இதை நாம் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு செயலாற்ற வேண்டும் என்கின்ற சிந்தனையோடு நிறைவு செய்கிறேன். சீஃப் டாக்டர் வந்துட்டாங்க, நிகழ்ச்சி தொடரும். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நிறைய பேர் அந்த டிவைன் சாங் காலையில நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கும் போது அந்த தெய்வீக பாடலை போட்டுட்டு ஆரம்பிக்கிறோம், முடிக்கும் போதும் தெய்வீக பாடலை போட்டு முடிக்கிறோம். இந்த பாடலை முடிக்கும் போது சில பேர் நன்றி சொல்ல ஆரம்பிச்சிடுறீங்க. அதுக்கு பிறகு சில பேர் கட் பண்ணிட்டு வெளியே போயிடுறீங்க. அது மாதிரி செய்ய வேண்டாம். அந்த பாடல் முடியறதுக்கு ஒரு நிமிஷம் முன்னாடி, 2 நிமிஷம் முன்னாடி போயிட்டு நம்ம எதுவும் பெருசாக சாதிச்சிட போகிறதில்ல. ஆனால் அந்த 1 நிமிஷம் 2 நிமிஷம் அந்த பாடல் முடிகிற வரைக்கும் அந்த பாடலை முழுமையாக கேளுங்க. என்ன விஷயம் அப்படின்னா, நான் இங்கே உட்கார்ந்தேன்னா திரும்ப நான் இங்கேருந்து கிளம்புற வரைக்கும் டிவைன் எனர்ஜி ஃபுல்லாக டிவைன் கிட்ட இருந்தும் சித்தர்கள் கிட்ட இருந்தும் என் மூலமாக உங்களுக்கு வரும். இந்த லைட் மூலமாக வரும், இந்த லைட் மூலமாக வரும், என் மூலமாக வரும். நான் உட்கார்ந்து எழுந்து போகிற வரைக்கும் வரும். அந்த எனர்ஜி
நீங்க காசியிலிருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் எத்தனை கோயில்களுக்கு போனாலும் கிடைக்காத எனர்ஜி. காசியிலிருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் எத்தனை கோயில்களுக்கு போனாலும் கிடைக்காத எனர்ஜி. மசூதியே எத்தனை மசூதிகளுக்கு போனாலும், மெக்கா மதியனாவுக்கு போனாலும் கிடைக்காத எனர்ஜி. ஸ்டார் ஆஃப் பெத்லஹேம் சொல்லுவாங்க. ஸ்டார் இயேசு பிறந்தது ஸ்டார் ஆஃப் பெத்லஹேம். அந்த பெத்லஹேம் நகரை போயிட்டு வந்தா என்ன புண்ணியம் கிடைக்குமோ அதை விட அங்கே போயிட்டு வந்தாலும் கிடைக்காத எனர்ஜி இங்கே கிடைக்கும். அந்த எனர்ஜி வந்து உங்களுக்கு இலவசமா கிடைக்கிறதுனால நீங்க அதனோட வேல்யூ வந்து புரிஞ்சுக்காம இருக்கீங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா பணம் கொடுத்து கிளாஸ் பண்ணி பணம் கொடுத்து அந்த எனர்ஜி வந்தா அது உங்களுக்கு பலனா இருக்கும்னு நினைக்கிறீங்க. பட் அது ஃப்ரீயா நடத்துறதுனால நிறைய பேர் அதை வந்து அதனுடைய வேல்யூ புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பாட்டு வந்து சாதாரணமான பாட்டு கிடையாது. அந்த பாட்டு சினிமா பாட்டு கிடையாது. ஏதோ ஒரு பாட்டு பாடி அதனால படம் கிடைக்கிறது கிடையாது. நான் இப்போ திரும்பவும் சொன்ன மாதிரி நீங்க எந்த வழிபாட்டு முறைக்கு போனாலும் கிடைக்காத எனர்ஜி, நீங்க எந்த பரிகாரம் செய்தாலும் கிடைக்காத எனர்ஜி, நீங்க எந்த மாதிரியான பரிகாரங்கள் விதவிதமான பரிகாரம் பண்ணியிருப்பீங்க உங்க லைஃப்ல, நிறைய பரிகாரங்கள்லாம் பண்ணியிருப்பீங்க. நீங்க இப்போ 42 பேர் இருக்கீங்கன்னா 42 பேரும் சரி, யூடியூப்ல பாக்குறவங்களும் சரி, எல்லாம் சாதாரண மனிதர்கள், எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க தான், என்னை விட பெரிய பெரியவங்க தான் பல வகைகள்ல. அப்போ அத்தனை பேரும் செஞ்சு பார்க்காத பரிகாரம்னு எதுவும் இருக்க, நிறைய பண்ணியிருப்பீங்க. அந்த பரிகாரத்தினால் கூட முடியாத விஷயங்கள் சாதிக்கக்கூடிய, அந்த பரிகாரத்தினால் கூட கிடைக்காத படங்கள் வந்து உங்களுக்கு அந்த பாட்டு மூலமா கிடைக்குது. டிவைன் 24 ஹவர்ஸும் கிடைக்குது, அது வேற சமாச்சாரம். பட் இங்க கிளாஸ்ல உட்காரும் போது அந்த லைட் மூலமா வருது. ஈவன் நான் வரலன்னா கூட ஆஸ்தம்பி சாரி கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாருன்னா கூட அந்த லைட் மூலமாக உங்களுக்கு எனர்ஜி வரும். நான் வரும்போது இன்னும் அதிகமா வரும். எப்படி வரும்? எலக்ட்ரிசிட்டி கரண்ட் இருக்கு. அப்ப கரண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நீங்க ஹோம்ல வீட்டில் இருக்கிறீங்க, உங்களுக்கு உண்டான அந்த வோல்டேஜ் கரண்ட் வர்ற மாதிரி தான் ஒயர் இருக்கும். உங்களுக்கு உண்டான வோல்டேஜ் உண்டான ஒயர் தான் இருக்கும். அது அந்த கெப்பாசிட்டி வரும். ரொம்ப கெப்பாசிட்டி வோல்டேஜ் அதிகமாக வச்சுன்னா ஃபீஸ் போய்டும் இல்லையா? இதே வந்து ஒரு ஃபேக்ட்ரியில் நீங்கள் போறீங்கன்னு வச்சுங்க, ஃபேக்ட்ரியில் இருக்கிற ஒயர் வீட்டில் இருக்கிற ஒயர் இருக்காது. அங்கே அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இன்சுலேஷன் பண்ணி ரெண்டு பக்காவாக வச்சுருப்பாங்க. ஏன்னா அதனுடைய கண்டக்டிங் பவர் அதிகம். அதனுடைய கண்டக்டிங் பவர் அதிகம். அதையே இன்னும் மின்சாரம் உற்பத்தி பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர்லாம் வச்சு மின்சாரம் உற்பத்தி பண்ணுற இடத்துல அங்கே இருக்கிற ஒயர், அந்த கான்டியூட் ஒயர்ஸ் எல்லாம் வந்து இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஹை வோல்டேஜ் கண்டக்ட் பண்ணக்கூடிய பவர். புரிஞ்சுக்கிறீங்களா? உற்பத்தி செய்யற இடத்துல இருக்கிற ஹை வோல்டேஜ் ஒயரை இங்கே சாதாரணமாக ஃபேக்டரி வைக்க முடியாது, ஃபேக்டரி பர்ன் ஆகிடும். ஃபேக்டரியில் கொடுக்குற ஒயரிங்க நீங்கள் வீட்டில் கொடுத்தீங்கன்னா வீடு பர்ன் ஆகிடும். ஸோ அப்போ வீட்டுக்கு என்ன கெப்பாசிட்டி கொடுக்கணுமோ, ஃபேக்டரிக்கு என்ன கெப்பாசிட்டி கொடுக்கணுமோ, ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட்ல, எலக்ட்ரிசிட்டி மேனுஃபேக்சரிங் யூனிட்ல என்ன கெப்பாசிட்டி கொடுக்கணுமோ அந்தந்த ஒயர் கரெக்டாக கொடுப்பாங்க. அதே மாதிரி இங்கே வந்து இந்த கிளாஸை வந்து நீங்கள் அட்டன் பண்ணீங்கனாலே உங்களுக்கு டிவைன் எனர்ஜி உங்களுக்கு வரும். அட்டன் பண்ணாலே போதும். கிளாஸில் டைரெக்டாக அட்டன் பண்ணுறவங்க ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணவங்க, யூடியூப்ல பார்க்குறவங்க அதிர்ஷ்டம் பண்ணவங்க சொல்லியிருக்கவங்க. ஸோ இந்த லைட்ல இருந்து உங்களுக்கு எனர்ஜி வரும். எங்கேருந்து வருது? டிவைன் கிட்ட இருந்து வரும், சிதறல் கிட்ட இருந்து வரும். இப்போ நான் வரும் பொழுது நான் வந்து உட்காந்தேன்னா போகிற வரைக்கும் ஹை வோல்டேஜ் கரண்ட். அப்போ ஆசிரியம்பி சார் கிளாஸ் எடுக்கிறத வரலன்னு இல்லை, ஆசிரியம்பி சார் கிளாஸ் எடுத்தாலும் இந்த லைட்டை ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்தீங்கனாலே அது ஆட்டோமேட்டிக்காக வரும். நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்தீங்கனாலே போதும், அது இருந்து ஆட்டோமேட்டிக்காக வரும். அப்படி ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி நான் வந்துட்டேன் அப்படின்னா நான் கிளம்புற வரைக்கும் அந்த ஹை பீம் எனர்ஜி வரும், என் மூலமாக அவங்க இறக்கி கொடுப்பாங்க. ஸோ அந்த ஹை பீம் எனர்ஜி கெப்பாசிட்டி ஒயர் இருந்தால் தான் அந்த கரண்ட்டை கொடுக்க முடியும். அப்போ டாக்டர்லங்கோன்ற அந்த ஹை கெப்பாசிட்டி ஒயர் இங்கே வரும்பொழுது அந்த ஹை கெப்பாசிட்டி கரண்ட் உங்களுக்கு வரும். ஸோ அந்த எனர்ஜி எப்போ வரும்னா அந்த சாங் முடிகிற வரைக்கும் வரும். அந்த சாங் முடிஞ்ச பிறகு நான் கிளம்பி போவேன். ஸோ நீங்கள் சாங் போடும்போதே சில பேர் நன்றி சொல்கிறீங்க, பரவாயில்ல, தப்பு இல்லை. பட் அது வேண்டாம், நீங்கள் அப்படி சொல்லணும்னா முடிஞ்ச பிறகு சொல்லும். இந்த பாட்டு போயிட்டு இருக்கும் போதே நன்றி சார் நன்றி அப்படி போடாதீங்க. ஏன்னா உங்க கான்சன்ட்ரேஷன் வந்து நன்றியில் இருக்கக்கூடாது, அதை ரிசீவ் பண்றதுல இருக்கும். கவனம் வந்து அங்கே இருக்கும். அது மாதிரி எழுந்து போயிடாதீங்க. இவ்வளவு நேரம் ஒரு 3/4 மணி நேரம், 1 மணி நேரம், 1.5 மணி நேரம் உட்காடுறீங்க, ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் எக்ஸ்ட்ரா உட்காந்தா என்ன? அதை வந்து நீங்க லூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லுவார். ஏன்னா இதுக்கெல்லாம் நீங்க வந்து எத்தனை கோடி டாலர் கொடுத்தாலும், எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது எனர்ஜி. இது வந்து உங்களுடைய உடம்பை குணப்படுத்துவது இல்லை, உங்களுடைய மனதை குணப்படுத்துவது இல்லை, உங்களுடைய ஆத்மாவை குணப்படுத்துகிறது.
உங்களுடைய ஆத்மாவை குணப்படுத்துகிறது எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வேர்ல்டுல யாருமே கொடுக்கல. ஒன்று உடம்புக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, சஜஷன் கொடுப்பாங்க. ஒன்று மனசுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, சஜஷன் கொடுப்பாங்க. பட் ஆத்மாவுக்கு சஜஷன் கொடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது வேற எங்கேயுமே கிடையாது, கர்மா எனர்ஜி ஹீலிங்ல மட்டும்தான். அப்போ அந்த சாங்கை நீங்கள் முழுசாக உள்வாங்கும் பொழுது, கிளாஸில் முழுசாக உள்வாங்கும் பொழுது, முடிஞ்ச வரைக்கும் அந்த டைவர்ஷன் எதுவும் இல்லாமல், முடிஞ்ச வரைக்கும் மனசு வந்து எது டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் முடிஞ்ச வரைக்கும் அப்சர்வ் பண்ணிங்கன்னா இந்த எனர்ஜி உங்களுக்கு வரும். உங்கள் எனர்ஜியில் அது நல்ல பாசிட்டிவாக உள்ளே போய் நெகட்டிவ் கர்மா ரிலீஸ் பண்ணி பாசிட்டிவ் கர்மா கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இது உங்களுடைய வாழ்க்கையில் அவங்கவுங்க ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி, அவங்களுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி பல வகைகளில் பல நன்மைகளை கொடுக்கும். நீங்க நல்லா சென்சிட்டிவா நல்லா யோசனை பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, கர்மா எனர்ஜி ஹீலிங் கிளாஸ்ல நீங்க உட்கார்ந்தீங்கனாலே அடுத்தடுத்த ஒரு 48 டேஸ்க்கு நீங்க வந்து ரெவ்யூ பண்ணி பாருங்க. சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். நான் ஒரு 48 நாளுக்கு சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். ரெவ்யூ பண்ணி பாருங்க. பாசிட்டிவ் விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும், நெகட்டிவ் விஷயங்கள் நடக்காது. அப்படியே நெகட்டிவ் விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட அது 1000 இருந்து 1 மடங்காக குறைத்து கொடுக்கப்படுகிறதுன்னு புரிஞ்சுக்கோ. திரும்பவும் சொல்றேன், கர்மா எனர்ஜி ஹீலிங்ல நீங்க இயர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க, பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்களுடைய லைஃப்ல பாசிட்டிவ் ட்ரெண்ட் வந்துடும். நீங்க எந்த அளவுக்கு ஃபாலோ பண்றீங்கன்றது அது வேற சமாச்சாரம். நீங்க எந்த 1% ஃபாலோ பண்றீங்களா, 50% ஃபாலோ பண்ணீங்களா, 70% ஃபாலோ பண்ணீங்களா, 100% ஃபாலோ பண்ணீங்க, இட் இஸ் அப் டு யூ, இட் இஸ் அப் டு யுவர் கர்மா. பட் இங்க உள்ள வந்துட்டாலே ஒரு மினிமம் பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த அந்த சாங் முடிகிற வரைக்கும் கரெக்டாக கேளுங்க. அந்த கடைசி நிமிஷத்துல எழுந்து போகாதீங்க. அந்த 1 நிமிஷம் 2 நிமிஷம் நான் அதை 1 நிமிஷம் 2 நிமிஷம் போய் என்ன சாதிச்சிட போறோம். நீங்க அந்த 1 நிமிஷம் 2 நிமிஷத்துல போய் என்ன சாதிக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க கேட்கும் பொழுது எனர்ஜி உள்வாங்கும் பொழுது அது பல மடங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும், தீமைகளை அவாய்ட் பண்ணுறோம். இதை நீங்க உணர மாட்டீங்க. நான் உணர்ந்ததுனால சொல்றேன். இதை நீங்க உணரவில்லை, உணர மாட்டீர்கள் அப்படின்ற காரணத்தினாலதான் இதை நான் சொல்ல வேண்டியதா இருக்கு. நான் சொல்றேன். ஆனா தயவு செய்து அந்த டைம்ல சாங் வரும்பொழுது ஃபுல் கான்சென்ட்ரேட் வந்து டிவோட்டடா கேளுங்க. எனர்ஜி வரும். நீங்க நல்லா ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்ப நீங்க ஃபீல் பண்ற தெரியலன்றதாக எனர்ஜி வரலன்னு அர்த்தம் இல்லை. நீங்க அந்த ஃபீல் பண்ற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த தகுதி வரணும்னு அர்த்தம். தகுதி வரும். நீங்க ஃபீல் பண்ணாலும் ஃபீல் பண்ணனாலும் அது வரும். நீங்க நம்பினாலும் நம்பலனாலும் வரும். நான் பல முறை சொல்லியிருக்கேன். நிறைய ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் இருக்கு இல்லையா, நிறைய ஹீலிங் மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதில் நம்பிக்கை இருந்தால் தான் குணமாகும், நம்பிக்கை இருந்தால் தான் அது வேலை செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். அது ஈவன் பிராணிக் ஹீலிங் ரைக்கில கூட சொல்லுவாங்க, எனர்ஜி ஹீலிங் மெத்தட்ல கூட சொல்லுவாங்க. நம்பிக்கை இருக்கணும், முதல்ல நம்பணும், அந்த எனர்ஜி வந்து நம்மளை கியூர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்பணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் பிராணிக் ஹீலிங் ரைக்கில கூட சொல்லுவாங்க. உண்மை, அதை நம்பணும். ஆனால் கர்மா எனர்ஜி ஹீலிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க நம்பலைன்னா கூட வேலை செய்யும். நீங்க நம்பவே இல்லை, டாக்டர் ஏதோ டுபாக்குரு, டாக்டர் ஏதோ பொய் பேசுறாரு, ஃப்ராடு பண்றாரு, ஏதோ பிசினஸ் பண்றாரு, ஏமாத்துறாரு அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி நெகட்டிவ் தாட் ஃபார்ம் என்னென்ன உண்டோ அத்தனை நெகட்டிவ் தாட் ஃபார்ம் நீங்க மனசுக்குள்ள போட்டுக்கிட்டே நீங்க கேட்டாலும் உங்க லைஃப்ல வேலை செய்யும். அதான் விஷயம். நீங்க டாக்டர் பத்தி என்ன கமெண்ட் போடுறீங்க, டாக்டர் பத்தி என்ன நினைக்கிறீங்க, டாக்டர் பத்தி என்ன ஒப்பீனியன் கொடுக்குறீங்க அப்படின்றத பத்தி எல்லாம் இல்லை. நீங்க டாக்டர் பத்தி என்ன மாதிரி நெகட்டிவா நினைச்சாலும் கூட, அவர் எந்த மாதிரி டைவெர்ட் பண்றாரு, தப்பா சொல்றாரு, பொய் சொல்றாரு, ஏமாத்துறாரு, ஃப்ராட் பண்றாரு, பிசினஸ் பண்றாரு, கிறிஸ்டல் பிசினஸ் பண்றாரு, ஜெம்ஸ்டோன் பிசினஸ் பண்றாரு, வாட் எவர் இட் மேபி, எனி நெகட்டிவ் கமெண்ட்ஸ், எந்த ஒப்பீனியன் எந்த நெகட்டிவ் எதுவா இருந்தாலும் கூட அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு வரும். அதான் கடவுள், அதான் கடவுள், அதான் டாக்டர் இளங்கோ. டாக்டர் இளங்கோ பத்தி நெகட்டிவா கமெண்ட் சொல்றீங்கன்னா டாக்டர் கோச்சிக்க மாட்டார். தெரியல சொல்றீங்க, அவ்வளவுதான். தெரிஞ்சா சொல்ல மாட்டேன், தெரிஞ்சா சொல்ல மாட்டேன். புரியல, அரைக்குறையா புரிஞ்சிருக்கேன், அதனால குறை சொல்றேன், அவ்வளவுதான். இறைவன் அப்படித்தான். நீங்க அவர் திட்டினாலும் சரி, குறை சொன்னாலும் சரி, நீங்க அவர் வந்து கடிஞ்சி அவர் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்க பிரச்சாரமா பண்ணாலும் சரி, அவர் என்ன பண்ணாலும் உங்களுக்கு 24 hours 365 days உங்களுக்கு அனுகிரகம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கார். அப்போ அவருடைய தூதனாக, சித்தர் பெருமக்களுடைய தூதனாக நான் வந்திருக்கிறேன். நானும் அப்படித்தான். எதுக்காகவும் நாம் வந்து கொடுக்குற எனர்ஜியை, கொடுக்குற பாசிட்டிவ் எனர்ஜியை நாம் கொடுக்காம யாருக்கும் இருக்கிறதே இல்லை. என்னதான் ஆப்போசிட்டா போனாலும், திட்டினாலும் கூட, குறை சொன்னாலும் கூட, நெகட்டிவ் ஒப்பீனியன் சொன்னாலும் கூட, இங்கிருந்து பாசிட்டிவ் எனர்ஜி வந்துட்டார். அதுதான் இறையின் நேச்சர், இறையனுடைய படைப்பு அதுதான், நேச்சருடைய படைப்பு அதுதான். அதை புரிஞ்சுக்கோங்க. அதனால அந்த தயவு செஞ்சு இந்த பாட்டை முழுசா கேளுங்க, எனர்ஜி வாங்கிக்கணும். இதை மிஸ் பண்ணிடாதீங்க, மிஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நிறைய பேர் மிஸ் பண்றாங்க, தெரியாம மிஸ் பண்றாங்க. 1000 ரூபாய் 5000 ரூபாய் 10000 ரூபாய் லேக்ஸ் டுகெதர் பணம் பேமெண்ட் பண்ணி போகிறாங்க. அங்கே கூட கிடைக்காத பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும்.
பிகாஸ் இது இலவசமாக தரப்படுகிறதுனால அதனுடைய மகத்துவத்தை நீங்க புரிந்து கொள்ளவில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இதுதான் உண்மை. இதே காசு கொடுத்து வாங்கி காசு கொடுத்து பண்ணா நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. அது காசு கொடுக்கலன்றனால அதை நீங்க உதாசீனமாக எடுத்துக்கொள்கிறேன் என்று நான் நினைக்கிறேன். சரி, இன்னைக்கு சித்தர்கள் சொன்னது ஃபர்ஸ்ட் மெசேஜ் உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்தது இன்னைக்கு வாஸ்து நாள். வாஸ்து நாள் அப்படின்னா என்னன்னா, வெதர் இது பிலீவ் இட் ஆர் நாட், வாஸ்துன்றது உண்மை. அப்போ வாஸ்தெல்லாம் பொய் சார், அதான் சும்மா சார், எகெயின் நம்ம லோக்கல் பாஷையில் டுபாக்கூர் சார், அதெல்லாம் இப்போ ஏமாத்து வேலை, ஃப்ராடு பண்ணுற வேலை சொல்லலாம். அந்த அனுபவம் அவருக்கு வர வரைக்கும் அவர் அப்படிதான் சொல்லிட்டு இருப்பார், டைலாக்லாம் பேசிட்டு இருப்பார். அந்த அனுபவம் வந்த பிறகு இறைவன் நான் படம் வர சொல்லியிருக்கேன் இல்லையா, எந்த பிறவியில எந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, இதை மைண்டில் நல்லா வச்சுக்கோங்க. இது ஒரு வாய்ப்பாடு, ஒரு சூத்திரம் மாதிரி பாம்பலா. இறைவன் எந்த ஒரு பிறவியில எந்த ஒரு காலகட்டத்தில் எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கொடுத்தா நீங்க அடங்குவீங்களோ, உங்க ஆட்டம் அடங்குனா அதை கொடுப்பார். அப்ப அடங்கிடுவீங்க. ஆடாத ஆட்டம் ஆடி அவரை வச்சவங்க அடங்கியே போயிடுவாங்க, அட்ரஸேடா போயிடுவாங்க. கரெக்டா பார்த்து கொடுப்பாரு. சரியா? அதனால நம்ம ரொம்ப ஆடக்கூடாது, அமைதியா இருக்கணும், எதையுமே அக்செப்ட் பண்ணிக்கணும், அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம பண்ணணும். ஸோ அதனால இன்னைக்கு வாஸ்து நாள் அப்படின்றது எதுக்காக சொல்ல வரேன்னா, சில பேர் நிறைய பேர் நம்புறதில்லை, அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் பொய் அப்படின்னு. இந்த அனுபவம் அவங்களுக்கு வரல, அதனால நாங்கள் சொல்றோம். இந்த வாஸ்து எல்லாருக்குமே பொருந்தும், எல்லா மதங்களுக்குமே பொருந்தும், நாட் ஒன்லி ஃபார் இந்துஸ், எல்லா மதங்களுக்குமே பொருந்தும். அதை பற்றி பேசினா டீட்டெயிலாக பேசலாம், டிவேட் ஆகுனால சுருக்கம் முடிச்சுக்கணும். எல்லா மதங்களுக்குமே பொருந்தும். பிரபஞ்சத்துலேருந்து எனர்ஜி எடுக்கிறோம், பிரபஞ்சம் எனர்ஜி வாங்குறோம், அந்த எனர்ஜி நாம எடுத்துக்கிறோம். பிரபஞ்சத்தில் நிறைய எனர்ஜி இருக்கு, இறை சக்தின்னு சொல்லுவோம், இறை சக்தின்னு சொல்லுவோம். சயின்டிஸ்ட் நேச்சர்னு சொல்லுவாங்க. அது எப்படி வேணாலும் பேர் சொல்லிக்கங்க, பட் அந்த எனர்ஜி நாம வாங்குறோம். அது கோயில்களில் கோபுரத்தின் மூலமாக உள்ள இழுத்து கொடுக்கப்படுகிறது. பிரபஞ்சத்தின் சக்தி, அந்த இறை சக்தி, இறை சக்தின்னு சொல்லலாம், பிரபஞ்ச சக்தின்னு சொல்லலாம். அதை இறைவனை ஒத்துக்க முடியாதவங்க, இறைவனை கொஞ்சம் ஏற்றுக்க முடியாதவங்க, பார்ஷியலாக கொஞ்சம் அதை அக்செப்ட் பண்ணி மென்டாலிட்டி இல்லாமல் பிரபஞ்ச சக்தின்னு வாங்க. நீங்கள் எந்த பேர் சொன்னாலும் கடவுள் சக்தி தான் அது. நீங்கள் பிரபஞ்ச சக்தி, பிரபஞ்சம்னா கூட அது இறை சக்தி தான். ஆனால் நான் சொல்லுவேன், பெரும்பாலும் பிரபஞ்சம்ன்ற வேர்டு யூஸ் பண்ணாதீங்க, இறைவன் சொல்லுங்க. ஏன்னா இந்த மாதிரி பிரபஞ்சம் நிறைய இருக்கு. நீங்கள் நினைக்கிற இந்த யூனிவர்ஸ் மாதிரி நிறைய யூனிவர்ஸ் இருக்கு. அப்போ அதுக்கெல்லாம் என்ன சொல்லுவீங்க? பிரபஞ்ச சக்தி இங்கே குண்டு சட்டிகள் குதிரை ஓட்டிக்கிட்டு பிரபஞ்ச சக்தி பிரபஞ்ச சக்தி பிரபஞ்ச சக்தின்னா, இந்த பிரபஞ்ச சக்திக்கு மேலே இது மாதிரி இன்னும் 1000 பிரபஞ்சங்கள் இருக்கு, லட்சம் பிரபஞ்சங்கள் இருக்கு, அதுக்கு என்ன சக்தி சொல்லுவீங்க? இறை சக்தின்னு சொல்லுவீங்க. பிரபஞ்ச சக்தின்ற இனிமேலுக்கு நம்ம கர்மா எனர்ஜி ஹீலிங்ல இருக்கிறவங்க அந்த வேர்டை யூஸ் பண்ணாது, அது அறியாமையில சொல்றது. இந்த பிரபஞ்சம் மாதிரி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பிரபஞ்சங்கள் இருக்கு, இந்த பூமி மாதிரி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பூமிகள் இருக்கு. இந்த பூமியில் நாம எப்படி வாழ்றோமோ அதே மாதிரி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பூமிகள் இருக்கு. அதுல அத்தனை மக்கள் வசிக்கிறாங்க, நம்மள மாதிரியே வசிக்கிறாங்க. நீங்க எல்லாம் போய் பார்க்கல, தெரியல உங்களுக்கு. விஞ்ஞானம் இன்னும் பல லட்சம் வருஷங்கள் எடுத்து அப்புறம் ப்ரூவ் பண்ணும். அதுக்காக நாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டோம், நான் புரிஞ்சுக்குவோமே. இவ்வளவு விஷயங்கள் இருக்கும் பொழுது அதை புரிஞ்சு கொள்வது கட்டணும் போது ஓரளவுக்கு நம்பணும், கடவுள் நம்பணும். ஓகே, ரைட், ஓகே. இப்போ அந்த வாஸ்துன்றது பிரபஞ்ச சக்தி எனர்ஜி இழுத்து உங்களுக்கு கொடுக்குதுன்னு சொல்லி. இந்துக்கள் கோயில்கள் அப்படி இருக்கும். சவுத் இந்தியாவில் ஒரு மாதிரி இருக்கும், நார்த் இந்தியாவில் ஒரு மாதிரி இருக்கும். நார்த் இந்தியன் டெம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்முலாவில் இருக்கும். சவுத் இந்தியன் டெம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்முலா இருக்கும். ஜெயின்ஸ் கட்டுற கோயிலில் பார்த்தீங்கன்னா அது ஒரு விதமாக இருக்கும். சர்ச்சஸ் எல்லாம் பாருங்க, சர்ச்சஸ்னுடைய எண்டு மேலே பாருங்க, எல்லாமே கோணிக்கலாக தான் முடியும். சர்ச்சஸ் எல்லா சர்ச்சஸையும் பாருங்க கோணிக்கலாக தான் முடியும். அதே மாதிரி மாஸ்க், எல்லா மாஸ்கையும் பாருங்க மேலே டோம் கோணிக்கலாக தான் முடியும். இறைவன் உருவமற்றவன், இறைவனுக்கு உருவ வழிபாடு தேவையில்லை, இறைவனை பல்வேறு வகையில் நீங்க வழிபட வேண்டாம், அல்லாதான் அப்படின்னு, அதுவும் ஒரு உண்மைதான். அது ஒரு வகையான உண்மை, அது தவறு கிடையாது, எல்லாமே கரெக்ட். எல்லா மதங்களும் சொல்லுமே கரெக்ட், பட் டிஃப்ரெண்ட் ஆங்கிள் சொல்றாங்க. இந்து மதம் ஒரு ஆங்கிள் சொல்லுது, கிறிஸ்டியானிட்டி ஒரு ஆங்கிள் சொல்லுது, இஸ்லாம் ஒரு ஆங்கிள் சொல்லுது, சீக்கிய மதம் ஒரு ஆங்கிள் சொல்லுது. உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களும் கடவுளை ஒரு ஆங்கிள் சொல்லுது, பட் எல்லாமே உண்மைதான். அப்போ அந்த வாஸ்துன்ற உண்மைன்றதை நீங்க இருந்து புரிஞ்சுக்கலாம்ன்றதுக்காக நான் சொன்னேன். மசூதிகள் பாருங்க, அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹ் உருவ வழிபாடு பண்ணக்கூடாது, உருவமற்றவன், யாருடைய போட்டோ வச்சுக்கூடாது, யாரையும் கும்பிடக்கூடாது, யார் சிலையும் வணங்கக்கூடாது, ரைட், ஓகே. பட் ஏன் மசூதியை டோம்பு கோணிக்கெல்லாம் கட்டுறாங்க தெரியல. ஆனா அதான் உண்மை. பிரபஞ்ச சக்தி ஈட்டு கொடுக்குது. மசூதி ஆகட்டும்,
மசூதியாக இருந்தாலும் பிரபஞ்ச சக்தி தான் அங்கே வேணும். அல்லாஹ்வுடைய எனர்ஜி எப்படி வருவீங்க? அல்லாஹ்வுடைய எனர்ஜி எப்படி வரும்? அல்லாஹ்வுடைய எனர்ஜி பிரபஞ்சம் முழுசும் பரவி இருக்குது. அந்த அல்லாஹ்ன்ற எனர்ஜி, அந்த எனர்ஜி வந்து கோணிக்கலா இழுத்து மசூதியில கொடுக்கும். அதனால தான் மசூதியில போகும்பொழுது அந்த இறைசக்தி அவங்களுக்கு கிடைக்குது. சர்ச்சஸும் அப்படிதான், எல்லா வழிபாட்டு தலங்களும் அப்படிதான். ஏன் கோணிக்கலா இருக்கு? வாஸ்து. அவங்க கிறிஸ்டியன்ஸும் இஸ்லாமியர்களும் அதை ஒற்றுக்கொள்ளாவிட்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அது வாஸ்து தானே. ஏன் மற்ற மாதிரி கட்டக்கூடாதா என்ன? ஏன் டோம்ல கட்டுறாங்க? ஏன்? பிகாஸ் காஸ்மிக் எனர்ஜி, அது அது ஒரு தத்துவம் இருக்கு, அது ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா அப்ப கட்டடம் கட்டினவங்களுக்கு தெரியும். அந்த இறைவன் அவங்க மைண்ட உட்கார்ந்து, அவங்க மூளையில உட்கார்ந்து இந்த இன்ஸ்டிங்க்டை கொடுத்து உருவாக்குறாரு. அந்த வாஸ்துப்படி நீ கட்டு அப்படின்னு. அவங்க ஏத்துக்கலனாலும் அது மறைமுகமாக அதை ஃபாலோ பண்றாங்க. எல்லா மாஸ்களும் கோணிக்கலா இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். எல்லா சர்ச்சுகளும் கோணிக்கலா இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். கூம்பு வடிவத்துல, கோணிக்கல்னா கூம்பு வடிவத்துல இருக்கு. கூம்பு வடிவத்துல இருக்கு. டெம்பிள்ஸ் எல்லாமே தெரியும், நீங்க கூம்பு வடிவத்துல தான் எல்லாமே முடியும். நார்த் இந்தியன், சவுத் இந்தியன், ஈவன் ஜெயின் டெம்பிள்ஸ் எல்லாமே பாருங்க அதான் இருக்கும். அந்த இறைசக்தி இருக்கும். ஏ டைப் ஆஃப் வாஸ்து. அதனால இது எல்லாருமே ஃபாலோ பண்றான்னு சொல்ல வரேன் நான். இது இந்துக்களுக்கு மட்டும்தான். முஸ்லிம்ஸ் நாங்கள்லாம் அதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டோம். கிறிஸ்டின்ஸ் நாங்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டோம். நாங்கள் ஜெயின்ஸ் நாங்களாம் ஃபாலோ பண்ண மாட்டோம் அப்படின்னு எல்லாருமே ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் இது. இட் இஸ் யூனிவர்சல் டு ஆல். இட் இஸ் யூனிவர்சல் ப்ராப்பர்ட்டி. இட் இஸ் யூனிவர்சல் டு ஆல். எல்லாமே ஃபாலோ பண்ணும். இன்னைக்கு இந்த கிளாஸ் முடிஞ்சது. இந்த கிளாஸ் அரௌண்ட் 6:30 முடிச்சிடுவோம். ஒரு 7:30 to 9:30 நீங்கள் உங்கள் வீட்டில் தலைவாசப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த தலைவாசப்படி அப்படின்ற இடத்துல ரெண்டு ரெண்டு லேம்ப்பு, ரைட் அண்ட் லெஃப்ட், ரெண்டு சைடு லேம்ப்பு. ஆக்சுவலாக விளக்கெண்ணெய், ஆமணக்கெண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. அந்த எண்ணெய் இருந்தால் அந்த எண்ணெயை ஊற்றி ஏற்றுங்க. அப்படி இல்லைன்னா வந்து வேற எந்த எண்ணெய் வேணாலும் போட்டுக்கோங்க. போட்டு அது ரெண்டு பக்கமும் அப் டு 9:30 வரைக்கும் நீங்கள் அதை வந்து தீபத்தை எரிய விடுங்க. 7:30 to 9:30 2 hours. ரெண்டு பக்கமும் ரெண்டு லைட். அதாவது நீங்கள் தலைவாசப்படின்னு சொல்லுங்க, ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸில் அந்த விளக்கை வந்து வைங்க. இதை பற்றி நான் பின்னாடி விளக்கங்கள் சொல்கிறேன். ஏன்னா அது இப்போ சொன்னால் டைவர்ட் ஆகிடும். பின்னாடி சொல்கிறேன். இது எல்லா மதத்தினரும் செய்யலாம். மதங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இது வாஸ்து. இது வாஸ்துன்னா இந்த லேம்ப் இந்த டைமில் அந்த 7:30 to 9:30 நீங்கள் ரெண்டு லேம்ப் ஏற்றி வச்சா என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த சரௌண்டிங்கில், அந்த வீட்டில், அந்த சரௌண்டிங்கில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் அப்சர்வ் பண்ணி ரிலீஸ் பண்ணி வெளியே தரும். அந்த உங்கள் வீட்டில், உங்கள் வீட்டு சரௌண்டிங்கில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி அந்த 2 ஹவர்ஸை டோட்டலாக வெளியே தள்ளும். அதனால் அந்த 2 ஹவர்ஸில் 7:30 to 9:30 இந்த கிளாஸ் 6:30 முடிஞ்சுன்னா ஒரு 1 hour டைம் இருக்குது. அது ஸ்பெசிஃபிக்காக எந்த எண்ணெயும் நம்ம சொல்லியிருக்கோம். பட் அப்படி இல்லை. இப்போ நான் சொல்கிறதுனால என்ன எண்ணெய் உங்ககிட்ட இருக்கோ அதை ஏற்றுங்க. எண்ணெயே இல்லையா, மெழுகுவர்த்தி ஏற்றுங்க. மெழுகுவர்த்தி ஏற்றுங்க, பரவாயில்ல, தப்பு இல்லை. அங்கே தீபம். ஏன் வந்து எண்ணெய் விளக்கு ஏற்றுறோம்? இந்து சமுதாயத்தில் வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தீபம் தான். நல்லதுக்கும் கெட்டதுக்கும் சரி, நல்ல விஷயத்துக்கும் சரி, கெட்ட விஷயத்துக்கும் சரி, தீபம் இல்லாமல் எதுவுமே கிடையாது. தீப வழிபாடு அப்படின்னு இருக்கு. ஆனால் ஏன் தீபத்தை கும்பிடணும்னு நிறைய தெரியாது. கோயில்களில் இருக்கிற அர்ச்சகர்களுக்கும் தெரியாது, மத குருமார்களுக்கும் தெரியும். ஏன் விளக்கு ஏற்றணும் தெரியாது. அது யாரும் சொல்றதும் கிடையாது. சர்ச்சஸ்ல வந்து விளக்கு ஏற்றுறாங்க. சர்ச்சஸ்ல வந்து விளக்கு ஏற்றுறாங்க. ஏன்? மெழுகுவர்த்தி ஏற்றுவாங்க. லேம்ப் இல்லை, மெழுகுவர்த்தி ஏற்றுவாங்க. ஏன் மெழுகுவர்த்தி ஏற்றணும்? ஏன் போய் மெழுகுவர்த்தி ஏற்றணும்? பாஸ்டருக்கும் தெரியாது, பிஷப்புக்கும் தெரியாது, டிவோட்டிஸ்க்கும் தெரியாது. எஸ், ஏன்? இறைவன் ஒளி வடிவானவன். இறைவன் வந்து ஒளி வடிவானவன், லைட். We are the sparkles of light. கடவுள் வந்து ஒளி வடிவானவன். அந்த ஒளியினுடைய ஒரு பார்ட்டிகிள் தான் நாம, ஒரு ஸ்பார்க் தான் நாம. நம்ம ஸ்பார்க்கு அவர் பெரிய தீபம். ஸ்பார்க்கு தீபம், ஒளி வடிவானவன். அந்த ஒளி வடிவான இறைவனை வந்து கூட கூப்பிட்டுக்கிறோம். ஒளி வடிவான இறைவன் வந்து நம்ம கூட இருக்கணும், நாமளும் ஒளி அப்படின்றதுக்காகத்தான் இந்து சமுதாயத்துல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தீபத்தை ஏற்றுவார். அது காரணம் என்னன்னு தெரியாது. காரணம் அதான், நானும் இறைவன் தான், இறைவனுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும். ஸோ இறைவனை நாங்க இங்க அழைக்கிறேன், இன்வாக் பண்றேன்னு அர்த்தம். இன்வாக் பண்ணி நான் கூப்பிடுறேன், இறைவன் வேணும் இங்கே அப்படின்னு சொல்றதுக்காக நல்ல விஷயங்களை வந்து ஆரம்பிக்கும் போது
விளக்கு ஏற்றுறோம். இறந்துட்டாங்க, இறந்துட்டாலும் என்ன பண்ணுவாங்க, உடனே வந்து அவங்கள தெய்வமாக கருதி தேங்காய் பழம்லாம் வச்சு தேங்காய் உடைச்சி உடனே விளக்கு ஏற்றுவாங்க. இறப்பிலும் கூட இறந்துட்டாங்க அப்படின்றதுக்காக விட்டுற மாட்டாங்க. இறந்துட்டாலும் கூட உடனே தேங்காய் உடைப்பாங்க. அவரை டிவைனா கடவுளாக நினைச்சு தேங்காய் உடைச்சிட்டு அந்த விளக்கு ஏற்றி ஊதுபத்தி எல்லாம் வச்சு அந்த விளக்கு ஏற்றும், தீபம் ஏற்றும். தீபத்தை ஒன்று பக்கத்தில் வைப்பாங்க. அந்த பாடியை வந்து விதைக்கிறதுக்கோ அல்லது புதைக்கிறதுக்கோ பாடி கொண்டு போற வரைக்கும் அந்த தீபம் எரிஞ்சிட்டு இருக்கும். போயிட்டு வந்த பிறகும் அந்த தீபம் இருக்கும். ஏன் தீபம்? அங்கேயும் இறைவனுடைய துணை வேணும், இறைவனுடைய அருள் வேணும், இறைவனுடைய கைடன்ஸ் வேணும். அதுக்காக கிறிஸ்டியன்ஸ் வந்து அந்த லேம்பை ஏற்றுக்கணும். அதுதான் பிகாஸ் அவங்களுக்கு வந்து எண்ணெய் கிடையாது, மைனஸ்ல இருக்கிறாங்க, மைனஸ் கோல்டு கண்ட்ரிஸ்ல இருக்காங்க. அதனால அவங்களுக்கு வந்து எண்ணெயை வச்சா எண்ணெயும் வந்து கெட்டியாயிடும், எண்ணெயும் வந்து உருகாது. அப்ப எண்ணெய் உருகலைன்னா லேம்பு எரியாது. அதனால அவங்க வந்து மெழுகுவர்த்தி ஏத்துறாங்க. பட் ஏன் ஏத்துறாங்க அவங்களுக்கும் தெரியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஷப்புக்கும் தெரியாது, பாதிரியாருக்கும் தெரியாது, பாஸ்டருக்கும், யாருக்கும் ஆன்மீக அமைப்பில் யாருக்கும் தெரியாது. எல்லாரும் ஏத்துறாங்க, நானும் ஏத்துறேன். மெழுகுவர்த்தி ஏற்றுவதன் காரணம் அந்த இறைவனை கூப்பிடுறோம், அந்த இறைவனை வணங்குறோம், இறைவனுடைய ஆசி வேணும், இறைவன் நம்மகிட்ட இருக்கணும், இறைவனுடைய லிங்க் நமக்கு வேணும். அதனால இறைவனை வச்சுட்டு தான் பண்ணுறோம். அதுக்காக தான் லேம்ப் ஏற்று, தட் இஸ் மெழுகுவர்த்தி, கேண்டில்ஸ் ஏற்று. சரி, அப்ப இஸ்லாத்துல என்ன சார் பண்றாங்க? இஸ்லாத்துல வந்து இந்த மெக்கா மதீனாலாம் போனாங்கன்னா அவங்களுக்கு சில சடங்குகள்லாம் இருக்கு. அந்த சடங்குகள்லாம் பண்ணிட்டு அவங்க வந்து அந்த சுத்தி வருவாங்க, சில சுற்றுகள் சுத்திட்டு வருவாங்க. அப்படி சுத்திட்டு வரும்பொழுது பியூர்லி ஒயிட் ட்ரெஸ் தான் போட்டுக்கணும். அது லேடிஸாக இருந்தாலும் சரி, ஜென்ஸாக இருந்தாலும் சரி, பியூர்லி அந்த ஒயிட் ட்ரெஸ் தான் போட்டு வருவாங்க. கம்பல்சரி. எந்த கலர் ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் அந்த இடத்துல போயிட்டு ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல சுற்றி வரும், மெக்கால அந்த இடத்துல சுற்றிட்டு வரும்போது பியூராக ஒயிட் ட்ரெஸ் தான் போட்டுக்குவாங்க. என்ன காரணம் கேட்டு பாருங்க, யாருக்கும் தெரியாது, இமாமுக்கும் தெரியாது, அந்த மதத்தில் இருக்கிற உயர்ந்த ஆன்மீக பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கும் ஏன் ஒயிட் போடுறோன்னு தெரியாது. கேட்டு பாருங்க யாரையாவது, ஏன் ஒயிட் போடணும்? ஏன் வேற எத்தனையோ ட்ரெஸ் இருக்கு, எத்தனையோ கடை இருக்கு, அது ஏன் அந்த இடத்துல மெக்கால வந்து ஹாஜிகளுக்கு தெரியும், ஹாஜிஸ் சொல்லுவாங்க இல்லையா, ஹஜ்ஜி யாத்திரை போயிட்டு வந்தவங்க ஹாஜின்னு சொல்லுவாங்க. ஹஜ்ஜி யாத்திரை போயிட்டு வந்தாலும் அது பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, ஹாஜின்னு போடுவாங்க. ஹாஜின்னா ஒரு ஹையர் ரெஸ்பெக்ட் அவரு, ஏன்னா மெக்கா மதீனாவுக்கு போயிட்டு வந்தவர், அதனால அவருக்கு ஹையர் ரெஸ்பெக்ட். இஸ்லாத்தினுடைய ஒரு கோட்பாடுகள்ல ரொம்ப முக்கியமான ஒரு கடமை அது. அந்த கடமையை நிறைவேற்றியவர் இவர். நாமெல்லாம் நிறைவேற்றாம இருக்கோம், அவர் நிறைவேற்றினார். அதனால அவருக்கு ரெஸ்பெக்ட், அடிஷனல் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க ஹாஜி. அந்த ஹாஜிகளை கேட்டு பாருங்க, ஒயிட் ட்ரெஸ் போட்டு போவோம். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த லேம்புக்கும் இந்த இஸ்லாத்து வரும். இங்க நாம லேம்ப் ஏத்துறோமான்னு கேட்டீங்க, அந்த அந்த கரலேஷன் எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுக்குறேன். என்ன காரணம் ஒயிட் ஏன் போடுறாங்கன்னா, இந்த வெள்ளை வந்து 9 நிறங்களுடைய தொகுப்பு. இயேசு பைபிள சொல்றாரு, நான் வானவில்லா இருக்கிறேன். பல வகுப்புகளையும் சொல்லியிருக்கோம், நம்ம கிளாஸ்லையும் சொல்லியிருக்கோம், நான் வானவில்லா இருக்கிறேன். யாரு வானவில்லா இருக்கிறார்? கடவுளேன்னு வச்சுக்கோங்களேன். கடவுளுடைய மைந்தன் கடவுள் தானே, நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிறோம். பட் அவர் தேவ மைந்தன், கடவுளுடைய மைந்தன், தேவகுமாரன் நம்ம வச்சுக்கிறோம். அது நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம பிரித்து வச்சுக்கிறோம். ரைட், ஓகே. பட் தேவனுடைய மைந்தன் தேவன் தானே, தேவகுமாரன் வந்து தேவன் தானே இல்லையா? அரசன் எப்படி? இளவரசன் எப்படி? அரசன் பின்னால இளவரசன் அரசனாக போறான். அப்ப அரசனுக்கும் இளவரசனுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது இல்லையா? அதே மாதிரி தேவனுக்கும் தேவகுமாரனுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. தேவகுமாரன் தேவனாவார். அப்ப தேவனுக்கும் தேவகுமாரன் பெரிய வித்தியாசம் கிடையாது. அப்ப அவர் கடவுள் நம்ம ஈக்குவேஷன் கொண்டு வருவோம். ஆமா, இயேசு வந்து கடவுளும் கொண்டு வருவோம். அந்த கடவுளுக்கு சொல்றாரு, நான் வானவில்லாய் இருக்கிறேன், நான் 7 நிறங்களாய் இருக்கிறேன், 7 நிறங்களாக இருக்கிறேன். இந்த 7 நிறங்கள்ல 2 நிறங்கள் நமக்கு தெரியாது, இந்த பக்கம் 1, இந்த பக்கம் 1. ஸோ மொத்தம் 9. நான் ஏற்கனவே பல வகுப்புல சொல்லியிருக்கேன். அல்ட்ரா வயலட், இன்ஃப்ராரெட், அகச்சிவப்பு கதிர்கள், புற ஊதா கதிர்கள், புற ஊதா, அகச்சிவப்பு, இந்த 9 சேர்ந்ததான் வந்து அந்த ஸ்பெக்ட்ரம் சொல்லுவோம். அந்த அது என்ன சொல்லுவோம் தமிழ்ல, வித்யார்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்றோம். அந்த நிறத்தினுடைய பேரை வச்சு சொல்றோம். வானவில், எஸ், வானவில், ரெயின்போ. அந்த ரெயின்போ, நான் வானவில்லா இருக்கிறேன் வந்து அதுதான். அந்த வானவில்லா இருக்கும்போது அந்த வித்யார் வருது. வித்யார் கிட்ட இந்த பக்கம் இன்ஃப்ராரெட், அல்ட்ரா வயலட்.
ஸோ அந்த அல்ட்ரா வயலட் இன்ஃப்ராரெட் தான் சேர்ந்து 9. இதைத்தான் இந்து மதத்துல 9 கிரகங்கள்னு சொல்றாங்க. இந்த 9 கடவும் சேர்ந்தது தான் வந்து வெள்ளை. இந்த வெள்ளையில வந்து அந்த 2 விட்டுறாங்க. அது கண்ணுக்கு தெரியாதது அப்படின்றதுக்காக விட்டுறாங்க. ஆனா இருக்கு, கண்ணுக்கு தெரியாதது அப்படின்ற காரணத்துக்காக அது விட்டுறாங்க ஒழி, பட் அது இருக்கு 9. இந்த 7 வண்ணம்னே வச்சுக்கோங்க, உங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக 7 வண்ணம்னு வச்சுக்கோங்க. அந்த 7 வண்ணங்களும் சேர்ந்தது தான் வந்து அந்த ஒயிட் ட்ரெஸ். அப்ப அந்த ஒயிட் ட்ரெஸ்ஸை போடும் பொழுது அவர்கள் 7 வண்ணத்தையும் ஏற்றுக்கொள்கிறார்கள், 7 வண்ணத்தையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்போ மாற்று கருத்து கிடையாது இல்லையா? நவகிரகங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், ஆனா மறைமுகமாக வேற வழியில. ஒரு கிரகமும் ஒரு கடரை சேர்ந்தது. ஒரு கிரகமும் 9 கிரகங்களுக்கும் 9 கடர் இருக்கு. அந்த 9 கடர் தான் அது. அப்ப கிரகங்களை நாங்க ஏத்துக்க மாட்டோம், நவகிரகங்களை நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாலும் இயற்கையை வந்து அவங்களுக்கு அந்த வெள்ளை ஆடை உடுத்தும் பொழுது கம்பல்சரி வெள்ளை ஆடை உடுத்தும், வெள்ளை ஆடையிலே அந்த 9 நிறங்களும் இருக்கின்றன, கடனுடைய 9 அம்சங்களும் இருக்கின்றன. இந்த 9 நிறங்கள் சொல்றோம் இல்லையா, இந்த 9 நிறங்களும் சேர்ந்தா தீபம், ஒளி. அப்போ கிறிஸ்டியன்ஸ் ஒளின்னு சொல்லி கேண்டல் ஏத்துறாங்க, இந்துக்கள் ஒளின்னு சொல்லிட்டு விளக்கு ஏத்துறாங்க. பட் இஸ்லாத்துல வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கலனாலும் மறைமுகமாக அவர்களையும் அறியாமல் அதை ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்ல வரேன் நான். அப்போ இந்த 9 நிறங்கள் சேர்ந்துதான் ஒளி, இந்த 9 நிறங்கள் சேர்ந்துதான் ஒளி, லைட். அப்ப இந்த 9 நிறங்கள் சேர்ந்துதான் வெள்ளை நிறம். அந்த 9 நிறங்கள் சேர்ந்த வெள்ளை நிற அடியை அவர்கள் மெக்காவை சுற்றி வரும்போது அந்த இடத்தை, புனித இடத்தை சுற்றி வரும்போது போட்டிருக்காங்க. அப்போ இந்த ஒளியை மறைமுகமாக இறைவன் அவர்களை ஏற்க வைக்கிறான் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இந்த ஒளியை மறைமுகமாக அவர்களையும் ஏற்க வைக்கிறான், அவர்களும் அனுஷ்டானத்துல செயல்முறையில் அதை கொண்டு வராங்கன்னு அர்த்தம். அப்ப இந்த ஒளி தத்துவம் வந்து அவங்களுக்கு பொருந்தலன்னு இல்லை, ஒளி தத்துவம் பொருந்துகிறது. அவங்க வேற ஃபார்ம்ல அந்த வெள்ளை ஆடை அணிந்து அந்த ஒளியை அவர்கள் வாங்கிக் கொள்கிறார்கள், ஒளியோட கனெக்ஷன் வச்சுக்கிறாங்க, லைட் இல்லையா? அப்ப இஸ்லாம் மதம் இதெல்லாம் வித்தியாசமானதுன்னு சொல்றதுக்கு சொன்னாலும் அதுல உள்ள நுணுக்கமான அந்த தொடர்புகளை வந்து நாங்க மென்ஷன் பண்ணி இங்க சொல்லியிருக்கேன். ஸோ ஒளி அப்படின்னு சரியா? அந்த ஒளியை வந்து நம்ம வீட்டுல கொண்டு வரும் பொழுது அந்த ஒளியை இஸ்லாத்தும் இதை அக்செப்ட் பண்ணிக்குது, அக்செப்ட் பண்ணிக்கணும், இது மறைமுகமாக ஃபாலோ பண்ணுதுன்னு சொல்ல வரேன் நான். அந்த ஒளியை நாம் இந்த வீட்டில் ஏற்றும் பொழுது இன்னைக்கு அந்த 2 மணி நேரம் 7:30 to 9:30 உங்க டைம்ல 7:30 to 2 hours 9:30 நீங்க ஏற்றும் போது அந்த ஒளி பல வைப்ரேஷன்ல உங்களை உங்க சுற்றி இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் அப்சர்வ் பண்ணி அங்க இருக்கிறவங்களுடைய ஆறாவையும் கிளன்சிங் பண்ணி அங்க இருக்கிறவங்களுடைய அந்த இடத்தினுடைய அந்த வாஸ்துனுடைய நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் இது வந்து ரிலீஸ் பண்ணும் அப்படின்ற உண்மையை புரிஞ்சுக்கோங்க. வருடத்துல வந்து 10 மாதங்கள்ல இந்த வாஸ்து நாள் வரும், 12 மாதங்கள்ல 2 மாதங்கள்ல வராது, 10 மாதங்கள்ல வரும். இது ஏதோ இந்துக்களுக்கு மட்டும்தான் உரிமையானது, இது இந்துக்களுக்கு மட்டும்தான் சொந்தமானது, அவங்க தான் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நீங்க தவறாக புரிந்து கொள்ளாமல் எல்லா மதத்திலும் இதை ஃபாலோ பண்ணுங்க. அவங்க வீட்டுல, அவங்க ஆபீஸ்ல, அவங்களுடைய ஃபேக்டரியில, எந்த இடமாக இருந்தாலும் அந்த 2 ஹவர்ஸ்ல தீபத்தை ஏற்றி வையுங்க. உங்களுக்கு நிறைய இன்விசிபிள் பெனிஃபிட்ஸ் நிறைய கிடைக்கும். அதே மாதிரி இன்விசிபிள் நெகட்டிவ் எனர்ஜிஸ் அங்கிருந்து வெளியே போகும். இது உங்களுடைய அரஸ்கோப்புக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வெவ்வேறு வகையில பரிணமிக்கும், வெவ்வேறு வகையில அந்த பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். ஸோ இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்ச பிறகு அந்த 2 ஹவர்ஸ் அந்த விளக்கை ஏற்றுங்க. அடுத்தடுத்த வாஸ்து வகுப்புகளில் இதை இன்னும் எப்படி பர்ஃபெக்டாக பண்ணுறதை நம்ம சொல்லுவோம். இது ஒரு தொடக்கமாக இன்னைக்கு நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்தடுத்த வாஸ்து வகுப்புகளில் இதை நம்ம நிறைய சொல்லுவோம். நான் திரும்பவும் சொல்லியிருக்கேன், கர்மா எனர்ஜி ஹீலிங்ன்றது ஒரு கோர்ஸ் கிடையாது. 1 மாசமோ 1 வருஷமோ 6 மாசமோ 1 இயரோ முடிச்சுட்டு சர்டிஃபிகேட் வாங்குற கோர்ஸ் கிடையாது. டே டு டே லைஃப்ல பிறந்தது இறக்குற வரைக்கும் டே டு டே லைஃப்ல ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் ஆஃப் அவர் லைஃப், ஈச் அண்ட் எவ்ரி மினிட் ஆஃப் அவர் லைஃப், ஈச் அண்ட் எவ்ரி அவர் ஆஃப் அவர் லைஃப் ஃபாலோ பண்ண வேண்டிய நுட்பங்கள் இது. இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க. டாக்டர் இளங்கோ நல்லா இருப்பாரா, நீங்க நல்லா இருப்பீங்களா? டாக்டர் இளங்கோ நல்லா இருப்பாரா அப்படின்றது அது வேற சமாச்சாரம். பட் நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக இதை ஃபாலோ பண்ணுங்க. ரைட்டா? தென் அடுத்தது வந்து ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, கனடாவில் வந்து என்ன டைம்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஒரு சகோதரி. அமெரிக்காலையும் இப்போ என்ன டைம்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லியிருக்காங்க. அதை நான் வந்து பின்னாடி உங்களுக்கு அது எக்ஸ்பிளைன் பண்ணி அது எந்த மாதிரி டைம்ல மேனேஜ் பண்ணணும்னு நான் சொல்றேன். பட் இப்போ வந்து உங்களால் முடிஞ்சா
இந்த இந்த இந்தியன் டைம் இப்போ நான் சொல்லியிருக்கேன், இந்தியன் டைம் நான் சொல்லியிருக்கேன் 7:30 to 9:30 இந்த டைமுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஏற்றி வைக்கலாம். இது அடுத்தது நான் இன்னும் விளக்கமாக சொல்கிறேன். கனடா டைம் என்ன, இந்தியன் டைம் என்ன, சில கண்ட்ரீஸில் என்னென்ன எங்களுக்கு என்ன டைம்ஸான்னு கேட்குறாங்க. அது சில விஷயங்கள் இருக்குது, அதை பற்றி நான் பின்னாடி ஃபியூச்சரில் நான் சொல்கிறேன். பட் இப்போதைக்கு இந்த இந்தியன் டைமுக்கு நீங்கள் அங்கே மேனேஜ் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள், பலன் கிடைக்கும். பலன் கிடைக்காது, ஸோ அப்போ வந்து எங்கள் கனடா டைம் எங்கள் யூஎஸ் டைமில் பண்ணாதான் எனக்கு பலன் கிடைக்கும் அப்படி கிடையாது. பட் இது வந்து யூனிவர்சல் டைமாக எடுத்துக்கலாம். இது யூனிவர்சல் டைம். இந்த மொமெண்ட், இந்த செகண்ட் என்ன எனர்ஜி, சில விஷயங்கள் இருக்குது. கண்ட்ரி டு கண்ட்ரி டைமிங் ஜோன் வேரி ஆகும் பொழுது அந்த டைம் ஜோனுக்கு தகுந்த மாதிரி மாற்றங்கள் சில விஷயங்கள் இருக்குது, அப்படியும் பண்ணலாம். பட் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இந்தியன் டைம் வந்து 7:30 to 9:30 டைம் வச்சுக்கோங்க. அது யூஎஸ்ஆ இருந்தாலும் சரி, கனடாவாக இருந்தாலும் சரி, எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் எந்த டைமாக இருந்தாலும் அந்த 2 hours அந்த லேம்ப் ஏற்றி வைங்க போதும். சப்போஸ் தூங்குற டைமு நடுராத்திரியாக இருந்தது, மற்ற டைமாக இருந்ததுன்னா கூட நீங்கள் விளக்கு ஏற்றி வச்சுட்டு அதை கையெடுத்து கும்பிட்டுட்டு வந்துட்டு போகும். இறைவன் நினச்சி வணங்குங்க, அவ்வளோதான். நீங்கள் எந்த கடவுளை வேணாலும் வணங்குங்க, பட் இறைவனை நினச்சி ஒரு ப்ரேயர் வைங்க. எல்லாமே நல்லதாக நடக்கணும், எனக்கு நல்ல வழி காட்டுங்க இறைவா. நெகட்டிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க, எனக்கு நல்ல வழி காட்டுங்க, நல்லது பண்ணி கொடுங்க, நல்லது காட்டுங்க, நல்லது பண்ணி கொடுங்க. உங்களுடைய கோரிக்கைகள் எதாக இருந்தாலும் கேளுங்க, தப்பில்லை. கோரிக்கைகளை வந்து கடவுள் கேட்கறதுனால கோச்சிக்கலாம் மாட்டார். ஆனால் தாராளமாக மனசுருக்கி அந்த தெய்வத்தை, இறைவன் ஒளி வடிவாக இருக்கிறான், அங்கே இறைவன் தான் இருக்கிறான். நீங்கள் காண்டில் ஏற்றினாலும் சரி, நீங்கள் மற்ற எந்த வழக்கு ஏற்றினாலும் சரி, அங்கே இறைவன் தான் இருக்கான். இறைவன் கிட்ட நீங்கள் டேரெக்டாக பேசும்போது எப்படி பேசுவீங்களோ அதே மாதிரி இறைவன் கிட்ட கேட்டு வணங்கி நீங்கள் அதை ப்ரொசீட் பண்ணுங்கள். பட் யூஎஸ் இருந்தாலும் கனடா இருந்தாலும் எந்த டைமாக இருந்தாலும் நீங்கள் அந்த டைம் மெயின்டைன் பண்ணிக்கோ, பரவாயில்ல. அந்த டைம் தான்ன்றது இல்லை. இப்போ இந்த டைம் இந்தியன் டைம் 7:30 to 9:30 டைம் மெயின்டைன் பண்ணிக்கோ. பின்னாடி நான் இது ஒன்று ஃபைன் டியூன் பண்ணி கொடுப்பேன் நான், ஓகேவா? அடுத்தது வந்து, வழக்கமாக எங்கள் வீட்டிற்கு வரும் காக்கைகள் கடந்த 1 வார காலமாக வரவில்லையே ஏன்? ஒரு சகோதரி கேட்டிருக்காங்க. வழக்கமாக எங்கள் வீட்டுக்கு வரும் காக்கைகள் கடந்த 1 வார காலமாக வரவில்லையே ஏன்? பொதுவாக வந்து இந்த காக்கை, இப்போ இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு கூட நம்ம குரூப்ல ஏதோ ஆடி அமாவாசை அலப்பறைகள்லாம் ஏதோ போட்டிருந்தீங்க, சினிமாவோட வர்ற காமெடியெல்லாம் போட்டிருந்தீங்க. அது ஜஸ்ட் ஒரு காமெடியாக இருக்கும். பட் உண்மை வந்து என்னென்னா, காகத்துக்கும் நம்முடைய முன்னோர்களுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. காகத்துக்கும் நம்முடைய முன்னோர்களுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. அது வந்து நீங்கள் அந்த ஆடி அமாவாசை அலப்பறைகள் நம்ம குரூப்பில் ஏதோ போட்டிருந்தீங்க, அந்த மாதிரியெல்லாம் இல்லை. அது ஜஸ்ட் காமெடியாக போட்டிருக்கீங்க. அப்படி போட்டிருக்க கூடாது, சரி போட்டிருக்கீங்க, பரவாயில்ல, ஜஸ்ட் காமெடியாக எடுத்துக்கோங்க. பட் அது உண்மைதான், காக்கைக்கும் நம்முடைய முன்னோர்களுக்கும் தொடர்பு இருக்கு. நம்மளுடைய இந்து மதத்தில் எடுத்துட்டோம்னா ஒரு கடவுளுக்கும் ஒரு வாகனம் இருக்கு, ஒரு வாகனம் இருக்கு. சிவனுக்கு காளை மாடு இல்லையா, விநாயகருக்கு அது என்ன மூஞ்சூரா, பெருச்சாலியா, என்ன அது மூஞ்சூர், எலி. ஏன் வாகனமா இருக்கு? முருகனுக்கு ஏன் மயில்? பெருமாளுக்கு என்ன கருடன் ஃபிளைட்டு, அவருக்கு கருடன் மேல உட்கார்ந்து வந்துடுவார். சிவனுக்கு காளை மாடு, பெருமாளுக்கு கருடன், முருகனுக்கு மயில், விநாயகருக்கு என்ன சார், மூஞ்சூர், எலி. இந்த மாதிரி ஒரு தெய்வத்துக்கும் ஒன்று. சக்தி வந்து பார்வதி வந்து புலி மேல வருவான். ஏன் யாருக்கா தெரியுமா? ஐடியா பண்ணி வைங்க, அடுத்த கிளாஸ்ல சொல்லுவோம் ஏன் அப்படின்னு சொல்லி. நீங்க யோசனை பண்ணி வைங்க, இது சம்மந்தப்பட்ட குருமார்கள்ட்ட கேளுங்க, அவங்க என்ன ஆன்சர் சொல்றாங்களோ. யாராவது தெரிஞ்சவங்க, ஐயருங்க, அந்தனர்கள், வேற விஷயம் தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா, ஏன் இவங்களுக்கு இந்த வாகனம்னு சொல்லி கேளுங்க. யமனுக்கு ஏன் எருமை வாகனம்? யமனுக்கு ஏன் எருமை? ஒரு தெய்வத்துக்கும் ஒரு வாகனம் இருக்கு. ஏன்? ஒருத்தர் கிண்டல் பண்ணியிருந்தார், தீக்காக்காரர் ஒருத்தர் கிண்டல் பண்ணியிருந்தாரு. அவரே வந்து விநாயகர், ஓகே, அவரே யானை தலை வச்சிருக்காரு. அப்ப யானை தலை எவ்வளவு வெயிட் இருக்கும்? யானைக்கு எவ்வளவு பெரிய தலை இருக்கும்? அதை யானை வச்சுக்கிறார். மனுஷனுக்கு யானை தலை வைக்கிறதே நம்ப முடியாத விஷயம். அவரு மனுஷன், கடவுள், மனித ரூபம்னு வச்சுக்கோங்க. அவருக்கு யானை தலையை கட் பண்ணி யானை தலை வச்சுக்கிறதே ஒரு பெரிய கட்டுக்கதை, டான்ஸ் அது, ஓகே. அதை வந்து அவர் உட்காந்துருக்கானா அவர் வெயிட்டா இருப்பாரு. அதை போய் அந்த முஞ்சூர் மேல போய் அவர் உட்காந்தா அது என்ன ஆகும்? அது சும்மா சோட்டா இல்லையா, சின்னது. அவர் போய் அது மேல உட்காந்தா நசுங்கி செத்து போயிடாதா அது?
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீக்காக்காரர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். அதுக்கு யாரும் சரியா விளக்கம் சொல்லலை. கம்முன்னு போயிட்டாங்க எல்லாரும். அவ கேட்கிற கேள்வி கரெக்டு தானே. இறைவன் சரி, ஒரு மனிதன் ஏதோ ஒரு காரணத்துக்காக, புராணத்துல நிறைய கதைகள்லாம் இருக்கு, நிறைய கட்டுக்கதைகள்லாம் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நான் சொல்லல, அவங்க சொல்றாங்க. நிறைய கட்டுக்கதைகள் எல்லாம் எல்லாம் உடான்ஸ், எல்லாம் எல்லாம் வீணா போன மக்களை ஏமாத்துற கதை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க, நான் சொல்லல. அவர் சொல்றாரு, மனித ரூபமாக கடவுள் நினைச்சுக்கிறாரு விநாயகர். கட் பண்ணி யானையுடைய தலையை கட் பண்ணி கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க. இதுவே நம்ப முடியாத விஷயம். அபத்தத்துடைய அபத்தம், பேரபத்தம் இது. சரி, ஓகே. அவரை போய் அந்த முஞ்சூர் மேல உட்கார வச்சா நசிங் செத்து போயிடாதா? என்னையா அது அறிவு இருக்கா உங்களுக்குன்னு அவர் கேட்கிறார். இதை கேட்டபோது அவங்களுக்கு வந்து யாருக்கும் விளக்கம் சொல்ல. பெரிய பெரிய மத குருமார்கள், ஆன்மீக குருமார்கள்லாம் இருக்காங்க, யாரும் ஒன்றும் சொல்ல. அவங்க அப்படி அப்படி விட்டு போயிட்டாங்க. நான் அதுக்கு விளக்கம் சொன்னேன். நான் விளக்கம் சொன்ன பிறகு அவரு வாய் பூச்சிட்டு கம்முன்னு போயிட்டார். அப்படியா சார் அப்படின்னு போயிட்டார். அது பின்னாடி நம்ம சொல்லுவோம், இப்ப வேண்டாம். அப்ப ஏன் அத்தனை ஆன்மீக குருமார்கள் சொல்லாம போயிட்டாங்க அப்படின்னா, அது எனக்கும் தான் ஆச்சு. சொல்லியிருக்கோம், விளக்கம் சொல்லணும். அது சொல்ல வேணாம்னு நினைச்சாங்களா, இல்லை அவங்க சொல்ல தெரியலையா, என்ன அவங்களுக்கு அது நம்ம இது சொன்னா தேவையில்லா பிரச்சனையா, அது எந்த ஆங்கிள் போனாங்கன்னு எனக்கு தெரியும். அது நம்ம பப்ளிக்கா சொல்லிக்க வேண்டாம், போயிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து குளிர் விட்டு போயிடுது. அவங்க இஷ்டத்துக்கு கமெண்ட் அடிக்க ஆரம்பிச்சு. அதுக்கு நம்ம சரியான விளக்கம் சொன்ன பிறகு அவர் அப்படியா சார், சரி சார், ஒன்றும் பேசுறதுக்குள்ளே போயிட்டாரு. பின் வரும் வகுப்புல அதை பத்தி நம்ம பேசுவோம். அப்ப எல்லாத்துக்கும் ஒரு காரணங்கள் இருக்கு. அந்த காரணத்தோட தான் வச்சிருக்காங்க. அந்த காரணம் தெரியாத நாமளும் கும்பிட்டு இருக்கோம். கும்பிட சொல்றவங்களுக்கும் தெரியாது, கும்பிட்றவங்களுக்கும் தெரியாது. நம்ம பின்வரும் வகுப்புகள் தான் நம்ம அதை சொல்லுவோம். சரியா? எதுக்கோ வந்தோம், வேற போயிட்டோமே. எஸ், காகத்தை பத்தி. காகம் வந்து நம்ம லைஃப்ல சம்மந்தப்பட்டதுதான். எப்படி சொல்ல வந்தேன்னா, இந்த தெய்வங்களுக்கு இருக்கின்ற வாகனங்களுக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இருக்கு. அந்த தெய்வங்களுக்கும் நமக்கும் சம்பந்தம் இருக்கு. அந்த தெய்வங்களுக்கு நமக்கு அருள் புரிகிறாங்களே, அதுக்கும் அந்த வாகனங்களுக்கு சம்பந்தம் இருக்கு. அது தான் அந்த வாகனங்கள். அதே மாதிரி காக்கை வந்து நம்ம பித்ருக்கள் சம்மந்தப்பட்டது, மூதாதைகள் சம்மந்தப்பட்டது. இந்த கிண்டல் கேலிலாம் பண்ணாதீங்க. அடப்பறையெல்லாம் போட்டு அது நெகட்டிவான மெசேஜ் கொடுக்காதீங்க, வேண்டாம். நெகட்டிவான விஷயத்த வந்து மற்றவங்க என்கரேஜ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அதை நாம பண்ண வேண்டாம். ஒரு சகோதரர் சொன்னாரு, சார் வந்து எல்லா மதங்களையுமே முஸ்லீம் வந்து அல்லாஹ் வந்து கிண்டல் பண்ண மாட்டாங்க. அல்லாஹ் வந்து கிண்டல் பண்ணவே மாட்டாங்க, நக்கல் அடிக்க மாட்டாங்க, நையாண்டி பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி மதர் மேரியவோ, புண்ணிய மேரியவோ, அல்லது இயேசுவையோ, யெகோவாவையோ கிறிஸ்தவர்கள் வந்து கேலியோ கிண்டலோ பண்ண மாட்டாங்க, நக்கல் அடிக்க மாட்டாங்க, கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்க, நையாண்டிலாம் பண்ண மாட்டாங்க. பட் இந்து மதத்தில் மட்டும் ஏன் சார் அப்படிலாம் பண்றாங்கன்னு கேட்டார். இந்து மதத்தில் மட்டும் ஏன் சார் அப்படிலாம் பண்றாங்க? சிவனை கிண்டல் பண்றாங்க, முருகனை கிண்டல் பண்றாங்க, இல்லைன்னா தெய்வங்களையும் கிண்டல் பண்றாங்க. அதை நீங்க பார்த்துருக்கீங்க, நிறைய சினிமாஸ்ல வரும். இதே வந்து ஒரு அல்லாவையோ ஒரு இயேசுவையோ வந்து கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி ஒரு படம் எடுத்தாங்கன்னா, அந்த கதை வசனம் ஏதாவது வந்திருந்தாங்கன்னா உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. ப்ரெஷர் இன்டர்நேஷனல் லெவலில் வரும், லோக்கல் இல்லை, இன்டர்நேஷனல் லெவலில் வரும். அது எவிடன்ஸே இல்லாம மாதிரி பண்ணிடுவாங்க, எவிடன்ஸே இல்லாம மாதிரி பண்ணிடுவாங்க. ஆனா இந்துக்கள் மட்டும் அதை ரசிப்பாங்க. படங்கள்ல சிவனை கிண்டல் பண்ற மாதிரி வருது, முருகனை கிண்டல் பண்ற மாதிரி வருது, விநாயகர் கிண்டல் மாதிரி வருது. தமிழ் படங்கள் நிறைய எடுக்கிறாங்க. நல்லா பார்த்துக்கோங்க, அந்த படத்தை எடுக்கிறாரே ஓனர், திரைப்பட முதலாளி, அவர் பேரு, திரைப்பட தயாரிப்பாளர், எஸ், திரைப்பட தயாரிப்பாளர், அதை எடுக்கிற டைரக்டர், அதை நடிக்கிறாங்களே எல்லாருமே அந்த கடவுளை வந்து கிண்டல் பண்றாங்க, கிரிட்டிசைஸ் பண்றாங்களே ஒழிய அந்த படத்தை எடுக்கும்போது பூஜை போட்டு தான் ஆரம்பிப்பாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நாம எப்படி மக்களை ஏமாத்தோம், நாம எப்படி ஏமாந்துட்டு இருக்கோன்றது. சிவனை கிண்டல் பண்றீங்க, ரைட், ஓகே. ஏதோ ஒரு படத்துல ராமசாமி சிவனா வருவார், எந்த படம் எனக்கு தெரியல, ராமன் சுவாமி ஏதோ சிவனா வருவார். பல்வேறு படங்கள்ல பல்வேறு நிகழ்வுகள்ல எல்லா கடவுள்களையும் கிண்டல் பண்ற மாதிரி, நக்கல் அடிக்கிற மாதிரி கொண்டு வருவாங்க. யம தர்மராஜாவையும் சரி, சித்திரகுப்தனையும் சரி கிண்டல் பண்ற மாதிரி நகைச்சுவை காட்சிகள் எடுக்கிறாங்க. அது நகைச்சுவையும் இவங்க எடுக்கிறாங்க, அந்த மக்களும், நம்ம கோடிக்கணக்கான மக்களும் பார்த்துட்டு இருக்காங்க. சூப்பர் சூப்பர், இவங்களும் சிரிக்கிறாங்க, ரைட், ஓகே. இதையே அல்லாவையோ இயேசுவையோ மேரியையோ யாராவது கிறிஸ்தவர்களோ முஸ்லீம்களோ குறை சொல்ற மாதிரி படம் பார்த்ததோ கேள்விப்பட்டதோ எங்கேயாவது இருக்கா?
இந்துக்களுக்கு மட்டும்தான். திரும்பவும் சொல்றேன், இந்த படத்தை எடுக்கிற தயாரிப்பாளரும் சரி, இந்த படத்தில் நடிக்கிறவங்களும் சரி, இந்த படத்தில் என்னென்ன ரோல் இருக்கிறவங்களும் சரி, எல்லாருமே அன்னைக்கு திரைப்பட ஆரம்பிக்கிறதுக்கான பூஜை போடுவாங்க. பூஜை போடும்போது அதே சாமி படத்தெல்லாம் வச்சுட்டு கும்பிட்டுட்டு தான் பூஜை போட்டு தான் படத்தை ஆரம்பிப்பாங்க. அதை ரிலீஸ் பண்ற அன்னைக்கும் பூஜை போட்டு தான் ஆரம்பிப்பாங்க. அதை ட்ரையல் போடுறப்பையும் கூட பூஜை போட்டு தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ பூஜை இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஸோ ஆரம்பத்திலேருந்து முடிகிற வரைக்கும் ஒரு காலகட்டத்திலையும் பூஜை போட்டு தான் ஆரம்பிப்பாங்க. ஆனால் அதே கடவுள்களை அவங்க வந்து ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. அதை அவங்களும் எடுக்கிறாங்க, மக்களும் வந்து பார்க்குறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு சண்டே தானே, கொஞ்சம் லீசராக ஃப்ரீயாக சாப்பிட்டுட்டு நிம்மதியாக உட்காந்து இந்த இந்த கேள்வியை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இது சரியான்னு திங்க் பண்ணி பாருங்க. இந்துக்களை தவிர யாருமே அப்படி செய்ய மாட்டோம். நாம எப்படி மற்றவங்களை ஏமாத்துறோம், நாம நம்மளை ஏமாந்து கொண்டிருக்கின்றோம் பாருங்க. கடவுள் கடவுள்ன்றோம். இப்படி ஒரு படம் எடுக்கிற தப்பாச்சு, இப்படி பண்ணலாமான்னு யாராவது கண்டனம் கொடுத்துருக்கீங்களா? யாராவது திரைப்பட தயாரிப்பாளருக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கீங்களா? கேட்டிருக்கீங்களா? கேஸ் போட்டிருக்கீங்களா? ஃபைல் பண்ணியிருக்கீங்களா? கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிக்கிறீங்களா? இப்படி பண்ணிட்டாரு இந்த மாதிரி கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கீங்களா? யாராவது இந்தாங்க கையை தட்டி சிரிக்கிறீங்க, டிவி முன்னாடி உட்காந்து என்ஜாய் பண்றீங்க. என்ன, ஒரு முறை எம்ஜிஆர் படம் எடுத்த போது ஏதோ ஒரு படத்துல அவர் வந்து இயேசுவா வர்றதுக்காக ஒரு பிளான் பண்ணி அவர் வந்து அந்த கேரக்டர் வந்து இயேசுவா வர்றாரு. அவர் படம் எல்லாம் இருக்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க, அவரும் புக் பண்ணிட்டாங்க, அவரும் நடிக்கிறதுக்கெல்லாம் ரெடி ஆயிட்டாரு. நடிச்சு அது வெளியும் வந்தது. அப்போ கிறிஸ்டியானிட்டி குரூப்ல இருந்து ஆப்போசிஷன் போகுது, இவர் எம்ஜிஆருக்கும் இயேசுநாதருக்கும் என்ன சம்பந்தம், எம்ஜிஆருக்கும் இயேசுநாதருக்கும் என்ன சம்பந்தம், இயேசுநாதர் வந்து தெய்வம் மகான், இவர் எம்ஜிஆர் மகானா தெய்வமா, அந்த இயேசுநாதருக்கு உண்டான குவாலிட்டிஸ் அவர்கிட்ட இருக்கா, அது எப்படி நீங்க வந்து அதை வந்து எம்ஜிஆர் வந்து அந்த இயேசுனுடைய வேடத்தில் நடிக்கலாம், இயேசுனுடைய வேடத்தை அவர் எப்படி பொருந்துவார், அவருக்கு அந்த வேடம் பொருத்தம் இல்லை, அவர் அதை செய்யக்கூடாது, அவர் இயேசு கிடையாது அப்படின்னு சொல்லி இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து அந்த ப்ரெஷர் வந்த பிறகு அந்த படத்தை அப்படியே அமுக்கிட்டாங்க. அந்த படத்தை அப்படியே அமுக்கிட்டாங்க. எடுத்தாங்க நடிச்சாங்க, எல்லாம் ஓகே. பட் அது வெளியில பப்ளிஷ் பண்ணி வெளியே வர முடியல. அதை அப்படியே கோழி அமுக்கிற மாதிரி பிடிச்சி அமுக்கிட்டாங்க. பிகாஸ் இன்டர்நேஷனல் ப்ரெஷர். எத்தனை பேருக்கு தெரியுது? இன்டர்நேஷனல் ப்ரெஷர், நாட் நேஷனல் ப்ரெஷர், இன்டர்நேஷனல் ப்ரெஷர். அந்த இன்டர்நேஷனல் ப்ரெஷர் வந்ததுனால அது அப்படியே அந்த அந்த எம்ஜிஆர் இப்படி ஒரு நடிச்சாரு, இப்படி ஒரு வந்தது அப்படின்றது அப்படியே அதை அமுக்கிட்டாங்க. அதான் நான் சொன்ன மாதிரி கோழி அமுக்கு ஒரே புடி அமுக்கோட்டு அமுக்கிட்டாங்க. தெரியாது, இது வெளியே தெரியாது, தெரியாத திரைப்பட ரகசியம் இது. அப்ப அவங்களாம் எவ்வளவு விழிப்பா இருக்காங்க, இந்துக்கள் மட்டும் ஏன் இப்படி இருக்காங்க? நீங்களே கேள்வி கேட்டுக்கோங்க, நீங்களே பதில் சொல்லிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்டா நான் கிளியர் பண்றேன். ஓகே. அப்போ இந்த காக்கைகள் ஒரு வாரமாக ஏன் வரலை அப்படின்னா, அந்த மூதாதையர்களுக்கு உங்க மேல ஏதோ மன வருத்தம் கஷ்டம் இருக்குன்னு அர்த்தம். உங்க மேல ஏதோ மன வருத்தம் கஷ்டம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த மன வருத்தம் கஷ்டம் இருக்குன்றதுனால தான் அவங்க வரலை. இதான் உண்மை. அப்போ நீங்க இன்ட்ரோஸ்பெக்ஷன் பண்ணிக்கணும். சுயமா நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம், நம்ம என்ன செய்யணும், நம்ம முன்னோர்களை மூதாதைகளை வந்து ஏதோ அவங்களுக்கு குறை வச்சிருக்கோம், என்ன குறை வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே இன்ட்ரோஸ்பெக்ஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. இன்ட்ரோஸ்பெக்ஷன் அப்படின்னா உள்முகமா ஆராயணும், யோசனை என்ன பண்ணோம், என்ன தப்பு பண்ணியிருக்கோம், என்ன அப்படின்னு சொல்லி அப்படியே பண்ணணும். இதுக்கு என்ன காரணம்னு அவங்க வந்து கிறிஸ்டல் மெடிடேஷன் பண்றது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். கிறிஸ்டல் வச்சிருக்காங்க, ஆனால் மெடிடேஷன் பண்றது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கிறிஸ்டல் மெடிடேஷன் பண்ணியிருந்தா இந்த கேள்வி வராது. கிறிஸ்டல் வாங்கி வச்சிருப்பாங்க, ஆனால் யூஸ் பண்ண மாட்டாங்க. கிறிஸ்டல் மெடிடேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா இதுக்கு ஆன்சர் அவங்களுக்கே வந்துட்டு, அவங்களுக்கே தெரியும் ஏன் இது வந்திருக்காங்க, ஏன் இது வரல, ஏன் முன்னாடி வந்தாங்க இப்போ ஏன் வரல, என்ன காரணம், எதை இண்டிகேஷன் பண்றதுக்காக அவங்க இது வரல நமக்கு அப்படின்றது அவங்க கிறிஸ்டல் மெடிடேஷன் உட்காந்து அவங்களுக்கே செல்ஃப் இன்ட்யூஷனா வந்திருக்கும். அவங்களுக்கே தனக்கே தெரிஞ்சிருக்கும். தான் வந்து யாரையும் போய் கேட்க தேவை, கேள்வியே போட வேண்டியதில்லை. கிறிஸ்டல் மெடிடேஷன் உட்கார்ந்தீங்கன்னா எல்லா ஆன்சரும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கே வரும். இவ்வளவு பெரிய லிஸ்ட் கொடுக்க தேவை. இதெல்லாம் 3 லிஸ்ட் இருக்கு, இது இல்லாம 3 லிஸ்ட் கொஸ்டின் நிறைய இருக்கு. இந்த கொஸ்டின் நீங்க கேட்டு நான் ஆன்சர் பண்ணுன்றது இல்லை. நீங்க கிறிஸ்டல் மெடிடேஷன் உட்காந்து எல்லா ஆன்சரும் உங்களுக்கே கொட்டும் வரும். நீங்க 4 பேருக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க, நீங்க 4 பேர் சொல்லுவீங்க. அப்ப என்ன, கிறிஸ்டல் மெடிடேஷன் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ அது என்னன்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியலன்னா நான் கைட் பண்றேன். உங்களுக்கு தியானத்துல உட்காந்து கேளுங்க,
ஏன் அந்த காக்கைகள் வரல அப்படின்னு சொல்லி கேளுங்க. இது அது மூட நம்பிக்கை கிடையாது, ஆடி அமாவாசை அலப்பறையில் போட்ட ஜோக் மாதிரி கிடையாது, உண்மைதான் அது. அது என்னன்னு கேளுங்க, உங்களுக்கு தெரிஞ்சா பாருங்க, தெரியலன்னா எனக்கு சொல்லுங்க, நான் நான் கைட் பண்ணி சொல்றேன் எதனால வரலன்னு சொல்றேன். சரியா? அடுத்தது வந்து விவேகானந்தர் நாட் பிலீவிங் அஸ்ட்ராலஜி. விவேகானந்தர் வந்து அஸ்ட்ராலஜியை நம்பல. சரி, ஓகே. விவேகானந்தர் அஸ்ட்ராலஜியை நம்பல, ஓகே. அஸ்ட்ராலஜி அவர் நம்பல அப்படின்றதுக்காக அஸ்ட்ராலஜி பொய்ன்னு சொல்ல முடியாது. அவர் நம்பல, சில கர்மா காரணங்களுக்காக அவர் நம்பல, அவ்வளவுதான். பட் அஸ்ட்ராலஜி பொய்ன்றது கிடையாது. அது உங்களுடைய அனுபவத்தை நீங்க பார்க்கலாம். அப்ப விவேகானந்தர் வந்து அப்போ சொன்னது சரிதானே அல்லது சரியா தவறா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல விவேகானந்தர் வந்து நம்பலை என்றது தவறு தான். எப்ப வந்து ஒரு மனிதன் வந்து ஃபுல்ஃபில் ஆவான்? 100% பெர்ஃபெக்ஷன் ஆகும்போது தான் மனிதன் வந்து இறைவன் ஆகிறான். நான் பலமுறை பல வகுப்புல சொல்லியிருக்கேன், கடவுள் வந்து 100% பெர்ஃபெக்ட், நாம 1% 2% பெர்ஃபெக்ட். நாம 1% 2% பெர்ஃபெக்ட். ஸோ 1லேருந்து 100 ஆகும்போது அது வரும். காட் இஸ் எ மேன் ஹூ இஸ் இன் ரெயின்ஸ் அப்படின்வாங்க. எமர்சனுடைய வாசகம் அது. எமர்சன் அப்படின்னா ஆங்கிலத்துல வந்து ஒரு நம்ம திருவள்ளுவர் மாதிரி. எப்படி நம்ம தமிழ்நாட்டில் திருவள்ளுவர் வந்து மிகப்பெரிய தெய்வீக புலவரோ, அது மாதிரி எமர்சன் வந்து மிகப்பெரிய ஆங்கிலத்தில் மிகப்பெரிய புலவர் அவர், திருவள்ளுவர் மாதிரி. அவர் ஒரு கோட் சொல்லுவாரு, மனிதன் வந்து கடவுளுடைய இழிந்த நிலைன்னு சொல்லுவார். தமிழ்ல சொன்னோம்னா, மனிதன் கடவுளுடைய இழிந்த நிலை. மனிதன் கடவுளுடைய இழிந்த நிலை. அப்ப இழிந்த நிலையிலிருந்து உயர்நிலைக்கு வரும்போது கடவுளா மாறிடுறான். கடவுளா மாறிடுறான். மனிதனும் தெய்வமாகலாம், சிவாஜி கணேசன் நடிச்ச படம். படத்துல எப்படி நடிச்சாருன்னு எனக்கு தெரியாது, பட் மனிதனும் தெய்வமாகலாம், உண்மை. அது படத்தினுடைய தலைப்பு வந்து உண்மை. அப்ப இழிந்த நிலையில் இருக்கிற மனிதன் அதை உயர்ந்து உயர்ந்து போகும்போது கடவுளாயிரம், 100% கடவுளாயிரம். அது விவேகானந்தருக்கும் பொருந்தும், எல்லா குருமார்களுக்கும் பொருந்தும், டாக்டர் இளங்கோவுக்கும் பொருந்தும். விவேகானந்தருக்கும் பொருந்தும், எல்லா குருமார்களுக்கும் பொருந்தும், எல்லா மாத்தலைவர்களுக்கும் பொருந்தும், டாக்டர் இளங்கோவுக்கும் பொருந்தும். 100% ஆயிட்டு டிவைன் ஆயிரும். அப்ப அது கம்மியா நாம இருப்போம், 99% இருப்போம், 99% இருப்போம். அப்போ பர்சன்டேஜ் நாம் 1லிருந்து எப்படி அதிகம் பண்ணிட்டு போனோம்? விவேகானந்தர் இங்க தெய்வம் இல்லை. அப்ப தெய்வம் இல்லைன்னு போது ஏதோ குறைபாடு இருக்கும் இல்லையா? குறைபாடு இருக்கும். குறைபாடு உள்ளவன் தான் மனிதன். அந்த குறைபாடு நம்மகிட்ட எவ்வளவு இருக்கு அப்படின்னு தான் பார்க்கணும். நிறைய இருக்கா, கம்மியா இருக்கு, எத்தனை பர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது விவேகானந்தர் இருக்கும்போது 1% குறைன்னு வச்சுக்கோங்க. விவேகானந்தர் வந்து 1%, 99% இல்லை, 1% குறை. Astrology is a pure science, whether you believe it or not. Astrology is a pure science. Pure science. இந்த உலகம் வந்து எப்படி அழியும், எந்த மாதிரி அழியும், எப்படி எப்படி எல்லாம் அழியும் அப்படின்னு அஸ்ட்ராலஜி தெளிவா சொல்லி வச்சிருக்காங்க. அஸ்ட்ராலஜி அப்படின்றது மிகப்பெரிய சயின்ஸ். அந்த சயின்ஸை நமக்கு ஹேண்டில் பண்ண தெரியல, அவ்வளவுதான். ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல இறைவன் அங்க ஒரு, அதாவது 100% சொல்ல முடியும், பட் 99% தான் வந்து இறைவன் அங்கே பெர்மிஷன் கொடுக்குறாரு. 100% சொல்லிட்டு அப்புறம் கடவுளுக்கு வேலை கிடையாது. ஸோ எந்த எப்பேற்பட்ட ஃபேமஸான அஸ்ட்ராலஜரும் 99.9 கூட வச்சுக்கலாம், 99.99% கூட வச்சுக்கலாம். அந்த 0.001% கடவுளுடைய கையில். அவர் நினைச்சா உங்க ப்ரிடிக்ஷன் தப்பா பண்ணி விட்டுருவார். இட் இஸ் எ கேல்குலேஷன், மியர் கேல்குலேஷன் தான், மியர் கேல்குலேஷன். அந்த கேல்குலேஷன் தான் கரெக்டாக போடுவோம். அந்த கேல்குலேஷன் கரெக்டாக போட 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 அக்யூரேட்டாக செட் வரும். அஸ்ட்ராலஜி இஸ் எ பர்ஃபெக்ட் சயின்ஸ், அதை நம்ம குறை சொல்லவே முடியாது. இதைத்தான் நான் வீடியோவில் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். பிவி ராமன் சொல்லிட்டு மிகப்பெரிய அஸ்ட்ராலஜர் அவரை வந்து பிபிசியில் ஒரு ரிப்போர்ட்டர் வந்து இன்டர்வியூ பண்ணுறாரு. நான் பல வீடியோக்களும் சொல்லியிருக்கேன், திரும்பவும் சொல்கிறேன். அவர் கேள்வி கேட்குறாங்க, ஜோதிடர்கள் சரி ஓகே, நீங்கள் ஒரு 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 அரஸ்கப்பை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அது 10 பேர்கிட்ட கொடுத்தா 10 பேரும் 10 விதமாக ப்ரிடிக்ஷன் கொடுக்குறீங்க, ஒரு யூனிஃபார்மாக ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுக்க மாட்டீங்க, சில ப்ரிடிக்ஷன் உங்களால் சொல்ல முடியல, அப்போ அது நீங்கள் மக்களை தவறாக வழிநடத்துகிறது தானேன்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நம்ம லோக்கலில் சொன்னோம்னா வாயை பூத்திக்கோ, வாய் முடிக்கோ, வாய் கழுவு, ஆசிட் போட்டு வாய் கழுவு அப்படின்னு சொல்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்படின்னா சொல்லாதீங்கோ, தப்பு 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 அப்படி சொல்லாதீங்கோ. அஸ்ட்ராலஜி பெர்ஃபெக்ட் சயின்ஸு.
இட் இஸ் பக்கா கால்குலேஷன். அது அந்த அஸ்ட்ராலஜியை நாம கால்குலேஷன் போடுவோம் பாத்தீங்களா, அந்த கால்குலேஷன்ல போடு வந்து மனித தவறு, ஹியூமன் எரர், நம்ம தவறு தான் அது. சிஸ்டத்துல தப்பு கிடையாது. அஸ்ட்ராலஜி பர்ஃபெக்ஷன். நீங்க அதை தயவு செஞ்சு குறை சொல்லாதீங்க. வாய் கழிக்குங்கோன்ற மறைமுகம் அதை தப்பு சொல்லாதீங்க. ஆசிட் போட்டு வாய் கழுவிங்க, சொன்ன வாயை கழுவுங்கோ, தப்பு அது. வேண்டாம் 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 அப்படி சொல்லாதீங்க. நான் வேணா தப்பு பண்ணுவேன். நான் கால்குலேஷன் ப்ரிடிக்ஷன் பண்ணும்போது கால்குலேஷன்ல நான் தப்பு பண்ணுவேன். அஸ்ட்ராலஜி தப்பு பண்ணுவார். அது டியூ டு வேரியஸ் ரீசன். அது தப்பு நம்ம சைடில் தான் தப்பு இருக்கக்கூடிய, அஸ்ட்ராலஜி தப்பு கிடையாது. நீங்க தயவுசெய்து அப்படி சொல்லாதீங்க. அதான் உண்மை. அஸ்ட்ராலஜி பெர்ஃபெக்ட் சயின்ஸ். அதை வந்து சரியாக கணித்து சொல்லக்கூடியவர்கள் வந்து இன்னைக்கு யாரும் இல்லை. அதை கணித்து சொல்லக்கூடிய தகுதியும் திறமையும் இன்னைக்கு மக்கள் கிட்ட, ஜோதிடர்கள்கிட்ட கம்மியா இருக்குன்னு தான் அர்த்தம். ஜோதிடர்கிட்டயே கம்மியா இருக்குன்னு தான் அர்த்தம். நான் பெரும்பாலும் 6 மணிக்கு மேல ஈவினிங்ல வந்து 6 மணிக்கு மேல அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டேன். தவிர்க்க முடியாத சூழ்நிலை, எமர்ஜென்சி மட்டும்தான் 6 மணிக்கு மேல அப்பாயின்மெண்ட் கொடுப்பேன். ஜோதிடர்களும் 6 மணிக்கு மேல ஜாதகம் பார்க்கக்கூடாது. சன் செட் ஆயிடுச்சுன்னா 6 மணிக்கு மேல ஜோதிடம் பார்க்க கூடாது. மெடிக்கல்லையா ஒரு எக்ஸப்ஷன் கொடுக்குறாங்க. எமர்ஜென்சி கேஸை மட்டும் பார்க்கலாம். மற்ற அதர் ஆர்டினரி கிரானிக் டிசீஸ் எல்லாம் வந்து பார்க்கக்கூடாது. சூரியன் உதயம் அஸ்தமான பிறகுதான் பார்க்கணும். பிரம்மமுகத்துல பார்க்கலாம். சூரியன் உதயம் அஸ்தமானம், சூரிய உதயமான பிறகு பார்க்கலாம். அஸ்தமானம் சன்செட் ஆன பிறகு பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஸ்ட்ராலஜியில இன்னைக்கு பார்த்தா 11 மணி வரைக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுத்து ஜோதிடம் பார்க்குறாங்க. தவறு தானே? ஏன் நைட்டை பார்க்கக்கூடாது அப்படின்ட்டாங்கன்னா, அந்த சூரியனுடைய அப்சார்ப்ஷன் பவர் வந்து நமக்கு சன்செட் ஆன பிறகு கொஞ்சம் குறைஞ்சிடும். ஜென்ரலாகவே கொஞ்சம் குறைஞ்சிடும். அந்த சூரியன் தான் அந்த நம்ம பிரெயினில் வந்து உள்ள உட்காந்து வேலை செய்வான். அந்த எனர்ஜி ஒரு வகையான எனர்ஜி. இந்த சூரியனும் சந்திரனும் வந்து உள்ள உட்காந்து எல்லா 9 கிரகங்களுமே நம்மகிட்ட ஆட்சி பண்றாங்க. அந்த சூரிய சக்தி குறையும் போது நம்ம அதை கால்குலேஷன் டயக்னோஸ் பண்ணி சொல்றோம் பாத்தீங்களா. அந்த அஸ்ட்ராலஜில ஒரு ஜாதகம் கொடுக்குறாரு, பார்க்குறோம். அதை பார்க்கும்போது சில கட்டங்கள்லாம் நமக்கு வந்து மறைச்சிடும், கண்ணு மறைச்சிடும். அதை கரெக்டாக அனலைஸ் பண்ணி சொல்ல முடியாது. தப்பா ப்ரிடிக்ஷன் எடுவோம். தப்பா ப்ரிடிக்ஷன் பண்ணா அவங்க சஃபர் ஆவாங்க. அந்த பாவம் நம்மளே சேரும். எஸ், எத்தனை பேர் தெரியும்? எத்தனை ஜோடி அதை ஃபாலோ பண்றாங்க? கேட்டு பாருங்க. இல்லை, எனக்கு தெரிஞ்சு நைட் 11 மணிக்கும் பார்க்குறாங்க. தப்பு. டாக்டர்ஸ் அப்படிதான். டாக்டர், நீங்க கெட்ட டாக்டர், 6 மணிக்கு மேல பார்க்க மாட்டேங்க. அவர் நல்ல டாக்டர், நைட் 12 மணி ஆனா பாக்குறாரு டாக்டர் அப்படின்னுவாங்க. நான் கெட்ட டாக்டரா, ஏன்னா 6 மணிக்கு மேல பார்க்க மாட்டேன். அவர் நல்ல டாக்டரா சார், நைட் 12 மணி 1 மணி ஆனா கூட இருந்து பார்த்து முடிச்சுட்டு தான் சார் போறாரு. அவர் எவ்வளவு நல்ல டாக்டர். ரைட். 6 மணிக்கு மேல எவ்வளவு கூட லேட்டா நீங்க சாப்பிட்டுட்டு தூங்குறீங்களோ அவ்வளவு கூட நோயின்னு சொல்லியிருக்கோம். 7 மணிக்குள்ள சாப்பாடு முடிச்சுக்கணும்னு சொல்லியிருக்கோம். ரொம்ப ரொம்ப லேட்னா கூட 9 மணிக்கெல்லாம் முடிச்சுக்கணும்னு சொல்லியிருக்கோம். தூங்க போறது 9 மணிக்கெல்லாம் பெட்டுக்கு போயிடணும்னு சொல்லியிருக்கோம். 9 மணிக்கு மேல நீங்க லேட்டா போனா உங்களுக்கு நோய்கள் உருவாகும்னு சொல்லியிருக்கோம். இது உண்மை, எட்டர்னல் ஃபேக்ட். நானே அக்செப்ட் பண்ணாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறனாலும், நானே ஃபாலோ பண்ணாலும் ஃபாலோ பண்ண, இதான் ஃபேக்ட். இதுதான் உண்மை. இதை அக்செப்ட் பண்ணியே ஆகணும். இல்லைன்னா எனக்கும் பனிஷ்மெண்ட் தான், நானும் பனிஷ்மெண்ட் தான். ஏன்னா அனுபவிச்சு தான் ஆகணும். எட்டர்னல் ஃபேக்ட் இது. அப்ப நைட் 11-12 மணி வரைக்கும் ஒருத்தர் வந்து சாப்பிடாம அல்லது சாப்பிட்டு நைட்டு முடிச்சிருந்தாருன்னா அவருக்கு அந்த நோய்கள் அதிகமாகுமா குறையும்? அவர் உடம்புல எந்த நோயா இருக்கட்டும், வாத பித்த கபம் மாறும். வாத பித்த கபம் ஆச்சுன்னா அவங்கவுங்க ஜாதகத்தை மாதிரி நோய்கள் அதிகமாகும். அப்போ ஒரு பக்கம் நோய்களை அதிகமாயிட்டு அவர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. அவர் சூழ்நிலை அப்படி. இப்போ அவர் காலேஜுக்கு போவார், ப்ரொஃபஸராக இருப்பார், அப்புறம் வேற 2 இடத்துல 2-3 பிரான்ச்சஸ் வச்சிருப்பாரு, எல்லா இடமும் பார்க்கணும். அவரோட சூழ்நிலை அப்படி. அதனால அவர் காலைல போவார், ஹாஸ்பிட்டல் போவார், திருப்பி ஈவினிங் போவார், ஹாஸ்பிட்டல் போவார், எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் 4 ஹாஸ்பிட்டல் 4 பிரான்ச் இருக்கும். ஒரு இடம் போய் 1 ஹவர் போய் தடையை காட்டி தான் வரணும் அவர். அப்போ வரும்போது குறிப்பிட்ட இடத்துக்கு முன்னாடி பண்ணதான் ஆகும், வேற வழி இல்லை. ஆனால் சிஸ்டம் தவறுன்னு சொல்ல வரேன். அது யார் ஃபாலோ பண்ணா ஜஸ்டிஃபை பண்ணா தவறு தான். இயற்கை சிஸ்டம். சூரியன் அஸ்தமனம் ஆச்சுன்னா 1 ஹவர் வரைக்கும் தான் டைம். அப் டு 7-7 சாப்பிடணும். 7 மணிக்கு மேல நீங்க சாப்பிட்டீங்கன்னா அப் டு 9 o'clock ஓரளவுக்கு சரி அக்செப்ட் பண்ணிக்கலாம், ஓகே. 9 மணிக்கு மேல நீங்க சாப்பிட்ற சாப்பாடு அத்தனையும் ஸ்லோ பாய்சனாக உங்க உடம்புல மாறி உங்க உடம்புல ஃபியூச்சர்ல நோய்களை வர வைக்கும். எஸ், இதை மாற்று கருத்து கிடையாது. நைட்ல வந்து நீங்க படுக்கிறது 9க்கெல்லாம் படுத்தணும்னு சொல்லிக்கலாம். அப்ப 7க்கெல்லாம் சாப்பிட்டா 9க்கெல்லாம் படுக்க முடியும். நைட்டு 9 மணிக்கெல்லாம் நீங்க படுத்தாதான் காலைல கரெக்டா எழ முடியும், கரெக்டா செக்மெண்ட் கரெக்ட் ஆகும். அப்ப நைட்டு 11 மணி 12 மணிக்கு
அப்பாயின்மெண்ட் கொடுக்க பேஷண்ட் எத்தனை மணிக்கு போய் சாப்பிடுவார், எத்தனை மணிக்கு போய் தூங்குவார்? அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து பார்க்குற டாக்டர் எத்தனை மணிக்கு சாப்பிடுவார், எத்தனை மணிக்கு தூங்குவார்? அது தியாகம் இவர் சொல்றாரு. அவரும் நானும் அவ்வளோ டெடிக்கேட், நானும் தியாகம் பண்ணி என்னுடைய சாப்பாடு தூக்கத்தான் தியாகம் பண்ணி நான் வந்து பேஷண்ட்டை பார்க்குறேன். அவரே பேஷண்ட் ஆயிடுவார். டாக்டரும் பேஷண்ட் ஆயிடுவார், பேஷண்ட்டும் பேஷண்டாக இருப்பாங்க. டாக்டரும் பேஷண்டாக இருப்பார், பேஷண்ட் ஆயிடுனாலும் அவரும் பேஷண்ட் ஆயிடுவார், ஆக்கப்படுகிறார், ஆயிடுவார். இவரும் பேஷண்டா இருப்பார். ஆக நீ உன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்ட. எப்படி? உன்னால நான் கேட்டேன், என்னால் நீ கேட்ட. நானும் உன்னால பேஷண்ட்டு, நீ என்னால பேஷண்ட்டு. ஸோ டாக்டரும் இவங்களை பேஷண்டாக வச்சுக்கிறாரு, பேஷண்ட்டும் டாக்டர் பேஷண்டாக வச்சுக்கிறாங்க. ரெண்டு பேரும் மியூச்சுவலாக ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பேஷண்ட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. டாக்டர் இவங்க பேஷண்ட் பண்ணுறாங்க, டாக்டர் இவங்கள பேஷண்ட் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் மியூச்சுவலாக பேஷண்ட்டாக பண்ணிக்கிறாங்க. இதுக்கு என்ன சொல்லுவீங்க? கலிகாலம் இப்படி தான் போயிட்டு இருக்கும், இப்படி தான் போயிட்டு இருக்கும். அதுக்கு நம்ம 1000 காரணங்கள் சொல்லலாம், ஜஸ்டிஸ் சொல்லலாம். இயற்கை இயற்கை தான், அதனுடைய ரூலுக்கு நான் ஒபே பண்ணி ஆகணும். ஒபே பண்ணால் யாராக இருந்தாலும் தண்டனை தான். அதுக்கு காரணங்கள் சொல்லலாம். நிறைய பேர் 10 கமெண்ட் வரலாம். மேபி எனக்கு அப்படி, எனக்கு இப்படி, எனக்கு அப்படி, எனக்கு இப்படின்னு சொல்லும். வாட் எவர் மேபி. பட் இறைவனுடைய கட்டளைனா கட்டளை கட்டளை தான். அதை ஃபாலோ பண்ணாதான் நமக்கு நல்லது. ஃபாலோ பண்ணலைன்னா நாம சஃபர் ஆகும். அவ்வளோதான், சிம்பிள். அது டாக்டர் இளங்கோ ஃபாலோ பண்ணலைன்னா கூட பனிஷ்மெண்ட் உண்டு. ஆஸ்தம்பி சார் ஃபாலோ பண்ணாலும் பனிஷ்மெண்ட் உண்டு. நாங்கள் மட்டும் ஒஸ்தி இல்லாமல் கிடையாது. டாக்டர் இளங்கோக்கும் சரி, ஆஸ்தம்பிக்கும் சரி, எல்லாருக்குமே போதும். யூனிவர்சல் டு ஆல். டைவர்ட் ஆயிட்டோம். அஸ்ட்ராலஜி பற்றி எஸ். ஸோ அஸ்ட்ராலஜின்றது உண்மையான விஷயம், அது மாற்று கருத்து கிடையாது. விவேகானந்தர் 1% தப்பு பண்ணாருன்னு வச்சுக்கோங்க. அஸ்ட்ராலஜி முழுக்க முழுக்க உண்மை. விவேகானந்தர் நம்மளேருந்து தவறு, முழுக்க முழுக்க தவறு. சரியா? இதுக்கு ஆன்சர் போதும்னு நினைக்கிறேன். அடுத்தது, பித்ரு கித்ரு எல்லாம் சும்மா, இப்போ நாம் வாழ்ற வாழ்க்கை தான் நிஜம், இதுல எல்லாருக்கும் நல்லது செஞ்சு நல்லபடியா போய் சேரணும், அதை விட்டுட்டு செத்து போனவங்க பின்னாடி ஆவி பாவின்னு அடைய வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு ஆன்மீக குரு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கான். ரைட். பித்ரு கித்ரு எல்லாம் சும்மா, இப்ப நாம் வாழ்ற வாழ்க்கை தான் நிஜம், இதுல எல்லாருக்கும் நல்லது செஞ்சு நல்லபடியா போய் சேரணும், அதை விட்டுட்டு செத்து போனவங்க பின்னாடி ஆவி பாவின்னு அடையக்கூடாது. அவருடைய அனுபவம் அது. நித்யானந்தான் நினைக்கிறேன், இந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணி சாமியாரா மாறினார் அவருன்னு நினைக்கிறேன். அவர் தானே? எஸ், ரைட். நான் இப்ப சொன்னதுதான், விவேகானந்தர் சொன்ன விஷயம்தான். அவரும் 1% 2% கம்மி தான். 1% 2% கம்மி தான். இது உண்மைன்றது நீங்க எப்படி தெரிஞ்சுக்குவீங்க? இது உண்மைன்றது எப்படி நீங்க தெரிஞ்சுக்குவீங்க? ப்ராக்டிக்கலா லைஃப்ல அப்ளை பண்ணும்போது தான் தெரியும். அவருக்கு அந்த அனுபவம் இல்லை, அவர் அந்த அனுபவத்தை பெறவில்லை. அவருக்கு என்ன தெரியுமோ அதை சொன்னார். நான் அவர் சொன்ன தப்பு சொல்லவில்லை, நான் அவர் குறை சொல்லலை. நான் அவர் சொன்னதை குறையோ தவறோ சொல்லலை. தயவுசெய்து அவருடைய சீடர்கள் கோச்சிக்க வேண்டாம், கமெண்ட் போட வேண்டாம். அவருடைய சீடர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க சீடர்கள் என்னுடைய குருவை பற்றி நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு கோச்சிக்க வேண்டாம், தவறாக நினைக்க வேண்டாம், கமெண்ட் போட வேண்டாம். கமெண்ட் போட்டாலும் ஆன்சர் பண்ணுறேன், அது வேறு சமாச்சாரம். பட் அது தவறு. அவர் மற்ற நல்ல விஷயங்கள்லாம் நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு, 98 நல்ல விஷயம் சொல்லியிருக்காரு. அதை ஃபாலோ பண்ணுங்களேன். 2 விஷயத்தை ஏன் பஸ் பண்ணுறீங்க? அவர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு, நல்ல விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு, சரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. அப்போ 98% நல்ல விஷயங்களை சொல்லியிருக்காரு, அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்களேன். 2% கெட்ட சொல்லிட்டாரு அப்படின்றதுக்காக நீங்க அவளை பிடிச்சிக்கிறீங்க, அது தவறு. அவர் சொன்னது தவறு, முழுக்க முழுக்க 100% தவறு. இது எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா, இப்ப நான் சொல்றேன், பித்ரு கித்ரு எல்லாம் சும்மா, இப்ப நாம வாடுற வாழ்க்கை தான் நிஜம், இது வாழ்க்கை நிஜம் வாழ்க்கை. இதுல எல்லாருக்கும் நல்லது செஞ்சு நல்லபடியா போய் சேரணும், எல்லாருக்கும் நல்லது பண்ணணும். சரியா? ரைட், தப்பில்லை. அதை விட்டுட்டு செத்து போனவங்க பின்னாடி ஆவி பாவின்னு போக வேணான்றார். ஓகே, எல்லாருக்கும் நல்லது செஞ்சு நல்லபடியா போய் சேரணும்னு அப்படி சொல்றாரு. எத்தனை பேர் நல்லபடியா செய்யறாங்க? எல்லாருக்கும் நல்லபடியா போய் சேரணும்னு சொல்றாரு. ரைட், ஓகே. எத்தனை பேர் நல்லபடியா செய்யறாங்க? அவருடைய சீடர்களே எடுத்துக்கோங்க. ஒருத்தர் நெஞ்சு மேல மனசாட்சி கையை வச்சு சொல்றோம். மனசாட்சி வேணா, மனசாட்சி கூட தப்பா சொல்லும், கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்க சொல்லும். அவருடைய சீடர்களே எத்தனை பேர் நல்லதே பண்ணி இருக்கிறாங்க, கெடுதல் யாரும் பண்ணலையான்னு பாருங்க.
யாரும் பண்ணியான்னு பாருங்க, கண்டிப்பா பண்ணியிருப்பாங்க. நல்லதே பண்ணி வாழ முடியாது. நல்லதே பண்றவனுக்கு பேரு வந்து இளிச்சவாயன், உழைக்க தெரியாதவன், இன்னும் நிறைய பேர் கொல்லிக்கெல்லாம் இருக்கு. அது சொன்னா கேவலமா இருக்கும், பப்ளிக்ல அவர் சொல்ல வேண்டாம். இளிச்சவாயன், உழைக்க தெரியாதவன், வீணா போனவன், இந்த மாதிரி நிறைய பட்ட பேர்கள்லாம் இருக்கு. அப்போ இதெல்லாம் இல்லாம உஷாரா படைக்கிறவங்கலாம் இருக்காங்க. இப்ப இந்த கேஸை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, பித்ரு கித்ரு எதுவும் கிடையாது. இப்ப நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 1000 லைட்ஸ்ல ஒரு ஃபேமிலி, ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த ஃபேமிலியில ஒரு பெரியவர் இறந்துட்டாரு, அந்த அம்மா மட்டும்தான் இருக்காங்க. குடும்பத்தில் இருக்கிற அண்ணன் தம்பிங்கள்லாம் வந்து தனித்தனியாக இருக்காங்க. அந்த 1000 லைட்ஸில் ஒரு வீடு, நல்ல நல்ல மெயின் லொக்கேஷனில் ஒரு வீடு. அந்த வீட்டை வந்து விற்கணும். அவங்க என்னென்னமோ ட்ரை பண்ணுறாங்க, விற்கவே முடியல. என்னென்னமோ ட்ரை பண்ணுறாங்க, என்னங்க விற்க முடியல. நல்ல ரேட்டுக்கு, நல்ல ப்ரைம் ப்ராப்பர்ட்டி அது. அந்த ப்ரைம் ப்ராப்பர்ட்டி ஏதாவது தடங்களாயிட்டே இருக்கு, ஏதாவது விற்கவே முடியல, ஏதாவது பண்ணிட்டே இருக்காங்க. என்னென்னமோ ட்ரை பண்ணி விற்க முடியல. அவங்களுக்கா பல சூழ்நிலைகள், பல கஷ்டங்கள். வெளில வட்டிக்கு வாங்கி பணம் கட்டிட்டு இருக்காங்க, கட்ட முடியல, பல சூழ்நிலைகள் இருக்கு. வீடு வாங்கணும், வாங்க முடியல, வீடு கட்டணும், பாதியில் நிற்குது, இந்த மாதிரி நிறைய விஷயம். சரி, அந்த வீட்டை விற்றுட்டு அவருடைய ஒய்ஃப் இருக்காங்க, அந்த அம்மாவுக்கு ஒரு ஷேர் மாதிரி கொடுத்துட்டு நாம் எல்லாரும் அவங்க பிரச்சனை வெளியே வந்துடலான்னு ட்ரை பண்ணுறாங்க. எங்கே போயும் முடியல. அப்புறம் ஒரு வழியாக எப்படியோ தெரிஞ்சு நம்மக்கிட்ட வந்தாங்க. நாம கிளையர் வாயின்ஸில் பார்த்தா அந்த வீடு வந்து பிள்ளைகள் தான் இருக்காங்க. கணவர், வாங்கின கணவர் இறந்துட்டாரு. அந்த கணவர் வந்து ஆவியத்தில் இருக்கிறாரு. அவர் நினைக்கிறாரு, இந்த வீட்டை வந்து விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா என்னுடைய மனைவி வந்து நடுத்தல் நிற்பாங்க. ஆனால் அந்த வீட்டை விற்கக்கூடாதுன்றதுக்காக ஒரு எனர்ஜி அமைச்சிட்டு இருக்கிறார், ஒரு எனர்ஜி அமைச்சிட்டு இருக்காரு. இவங்க என்னென்னமோ பண்ணி பார்த்தா ஒன்றும் வேலை கேட்கல. நாளைக்கு போட்டு அக்ரிமெண்ட்லாம் போட்டு நாளைக்கு காலமா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னவங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் அன்னைக்கு காலையில் முடிஞ்சு, இல்லைம்மா நீங்கள் கொடுத்த அட்வான்ஸ் கூட லேட்டாக கொடுங்க, பரவாயில்ல, நான் வாங்கல அப்படின்னு. அக்ரிமெண்ட்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு நாளைக்கு காலை ரெஜிஸ்ட்ரேஷன், இல்லை தேனாம்பேட்டை ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸு, இல்லை நீங்கள் எல்லாம் வேண்டாம், நீங்கள் நான் கொடுத்த அட்வான்ஸ் கூட பின்னாடி கூட கொடுங்க, பரவாயில்ல, நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலன்னு சொல்லிட்டு போய் கிளியர் வாயின்ஸில் பார்க்கும்போது என்னன்னா, அந்த அந்த வீட்டு ஓனர் அவர் இறந்துட்டாரு. பட் அவர் வந்து ஆவியத்தில் இருந்துக்கிட்டு, இந்த ப்ராப்பர்ட்டி வித்துட்டா பசங்கள்லாம் நம்ம டீலில் விட்டுருவாங்க, பொண்ணுங்க பசங்கள்லாம் நம்ம டீலில் விட்டுருவாங்க, நம்ம பொண்டாட்டி கஷ்டப்படும், ஆனால் இந்த வீட்டை விற்கக்கூடாது, அம்மா இருக்கிற அந்த ஒய்ஃப் இருக்கிற வரைக்கும் வீட்டு விற்கக்கூடாதுன்னு அவர் வேற மாதிரி ஒரு எனர்ஜி கொடுக்குறாரு. இப்போ எப்படி வந்து நம்ம ஸ்ரீஹரிகோட்டாலையும் நாசாலையும் இங்கேருந்து ஒரு கமாண்டு கொடுத்தோம்னா அது போயிட்டு அங்கேருந்து ஃபோட்டோ எடுத்து அங்கே தண்ணி இருக்கா இல்லையா உங்களுக்கு ரிப்போர்ட் அனுப்புதோ, அதே மாதிரி அங்கேருந்து ஒரு எனர்ஜி கொடுக்குறாரு. அவருக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவருக்கு தெரிஞ்சவருக்கு எனர்ஜி கொடுக்குறாரு. அவர் கொடுக்குற எனர்ஜி இங்கே வந்து தடங்கல்களாக நிற்கிறது. அப்போ கிளியர் வாயின்ஸில் பார்த்தா இந்த விஷயம் தெரியுது. இப்போ என்ன பண்ணணும் சொன்னேன் அவங்க கிட்ட. இல்லை, ஏன் அது வீட்டு வித்தாகணும், நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் எதாவது பண்ணுங்க. சரி, அப்புறம் அவரோட தொடர்பு கொண்டு அவர்கிட்ட பேசி விஷயத்த சொன்னபோது அவர் இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறார். இல்லை, முடியாது, அதெல்லாம் விற்கக்கூடாது, இவங்களாம் விட்டுருவாங்க. அப்புறம் இவங்களுக்கு அவனுக்கு காம்ப்ரமைஸ், நான் தான் மீடியேட்டர், நான் வந்து மீடியம் சொல்லுவாங்க. ஆவிகள்கிட்ட பேசுகிறவங்கள வந்து உங்களுக்கும் ஆவிகளுக்கும் மத்திய இருக்கிறவங்க மீடியம் சொல்லுவாங்க. இப்போ நான் இந்த இடத்துல மீடியம்னு வச்சுக்கோங்க, மீடியேட்டர்னு வச்சுக்கோங்க. இவங்க சொல்கிறது அங்கே சொன்னால், அங்கே சொல்ல இங்கே சொன்னோம். பிகாஸ் இவங்க சொல்கிறது அவருக்கு தெரியும், நினைக்கிறது அவருக்கு தெரியும். பட் அவர் நினைக்கிறா சொன்னால் இவங்களுக்கு தெரியாது. பிகாஸ் இவங்களுக்கு பிசிக்கல் பாடி இருக்குது, அவனுக்கு பிசிக்கல் பாடி இல்லை. அப்போ அவர் சொல்கிறாரு, என் ஒய்ஃபுக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி கொடுத்து, அந்த அம்மா பேரில் பேங்க்கில் பணத்தை போட்டு அவங்களுக்கு செக்யூரிட்டி கொடுத்து யாராவது ஒருத்தர் அவங்கள பொறுப்பாக பார்த்துக்கிறாங்கன்னா சரி ஓகேன்றார். அப்புறம் இவங்க கண்டிஷன், சரி ஓகே, ப்ராப்பர்ட்டி விற்றலாம், ஒரு 10 lakhs அவங்களுக்கு அவங்க பேரில் தனியாக பேங்க் டெபாசிட் போட்டுரும், அதை நாங்கள் யாரும் அவங்க இருக்கிற வரைக்கும் நாங்கள் எடுக்க மாட்டோம். 10 lakhs போட்டுறோம் பேங்க்கில், அதை யாரும் எடுக்க மாட்டோம், அந்த இன்ட்ரெஸ்ட் அவங்களே எடுத்துக்கிட்டோம். அந்த ஒரு வீடு ஒன்று வாடகைக்கு பார்த்து கொடுத்துட்றோம், அந்த வீட்டுக்கு வாடகை நாங்களே கொடுத்துக்கிறோம். அம்மா இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டுக்கு உண்டான வாடகை வந்து நாங்களே கொடுத்துறோம், எல்லாரும் நாங்களே கொடுத்துட்றோம், பணமும் பேங்க்ல போட்டுறோம், இதுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டும் அம்மாவே எடுத்துக்கிட்டோம், நாங்களாம் எதுவும் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னொருத்தவர் சொன்னார், சார் நான் வந்து மாதம் எங்கள் அம்மாவுக்கு பணம் கூட கொடுக்குறேன் சார் அப்படின்னாரு. நான் சொன்னேன், நீங்கள் கொடுக்க மாட்டீங்க சார், அதெல்லாம் நீங்கள் ராங் விஷயம் தான் கொடுக்காதீங்க, ஏன்னா மனுஷங்கிட்ட கொடுக்க மாதிரி கொடுக்காதீங்க, அவங்ககிட்ட அப்படிலாம் கொடுக்காதீங்க, நீங்கள் என்ன செய்வீங்களோ அதை மட்டும் சொல்லுங்கள்,
இந்த ராங் கழிச்சு நம்ம மாசம் பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்புறம் 2 மாசம் கழிச்சு கொடுக்கலன்னா இங்க நம்ம கோர்ட்ல கேஸ் போடுவாங்க பாத்தீங்களா, பணம் கொடுக்கணும் ஒத்துக்கு நான் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்க கேஸ் போடுவாங்க. அங்க வேற மாதிரி பண்ணுவாரு, தாங்க மாட்டீங்க, அதனால அதெல்லாம் வேணாம், அந்த விஷயம் தான் கொடுக்காதீங்க. இது வேணா சொல்லுங்க, அம்மாவுக்கு 10 லேக்ஸ் கொடுக்குறான்னு சொல்லுங்க, மாசம் வட்டி எடுத்துக்கான்னு சொல்லுங்க, அம்மாவுக்கு ஒரு வீடு பார்த்து கொடுக்குறான்னு சொல்லுங்க, அந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்குன்னு சொல்லுங்க. இது வரைக்கும் ஓகே. இதை நீங்க ஒழுங்கா பண்ண பெரிய விஷயம் பார்த்துக்கோங்க. ஏன்னா கை காசுன பிறகு மனசு மாறிடக்கூடாது நீங்க அப்படின்னு. சரி சார் சரி சார், அப்போ இது வரைக்கும் ஓகே, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஓகே. அவரும் ஓகே சரின்ட்டாரு. ஓகே ரைட், நான் வித்துக்கோங்கன்ட்டாரு. அவர்கிட்ட நான் நெகட்டிவ் தாட் ஃபார்ம் எடுத்துறாரு. சரிப்பா வித்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஹோல் ஹார்ட்டடா நினைச்சு கொடுக்குறாரு. அடுத்த விதின் 2 monthsல நல்ல வரைக்கும் அந்த ப்ராப்பர்ட்டி வித்துட்டாங்க. விதின் 2 months நல்ல ப்ராப்பர்ட்டி வித்துட்டாங்க. வித்துட்டு எல்லாமே ஷேர் பண்ணிட்டாங்க. எல்லாமே ஷேர் பண்ணி யார் யாருக்கு என்ன அந்த அம்மாவுக்கு பணம் போடுறோமோ போட்டு கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு இன்சூரன்ஸ் வர மாதிரி பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு தனியாக ஒரு வீடு பார்த்து இப்போ எல்லாரும் ஷேர் பண்ணி அந்த பணமும் கூட செலவாயிடும்னு சொல்லிட்டு வர ஃபிக்ஸடாக போட்டாங்க. அதுல இருந்து வாடகை எடுத்து கொடுத்துக்கோமா, உன் இருக்கிற வரைக்கும் அந்த வந்து வாடகை கொடுக்கணும். அந்த ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி ஒன்று போட்டு அதில் வர்ற வட்டியே அந்த அமௌண்ட்டை எடுத்து வாடகை கொடுக்குற மாதிரி பண்ணிட்டாங்க. அம்மாவுக்கு பிறகு அந்த பணத்தை இவங்க ஷேர் பண்ணிக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. 2 கோடி ரூபாய்க்கு அதை ப்ராப்பர்ட்டி விற்று எல்லாம் ஷேர் பண்ணிட்டாங்க. இப்போ எல்லாருமே ஹாப்பி, அந்த அம்மாவும் ஹாப்பி, அவங்களுடைய வாரிசுகளும் ஹாப்பி. அவங்க கஷ்டப்படும் போது உதவாத ப்ராப்பர்ட்டி பணம் சொத்து வந்து என்ன பிரயோஜனம்? அவங்க கஷ்டப்படும் போது அவங்க கஷ்டத்துக்கு இல்லாத சொத்து பத்து ப்ராப்பர்ட்டி வந்து என்ன பிரயோஜனம்? ஸோ இப்போ எல்லாருமே ஹாப்பி, எல்லாருமே ஹாப்பி. இப்போ இந்த விஷயத்துல பித்ருவாகுது கித்ருவாகுது. நாம நல்லா போச்சா போதும்னு சொல்லிட்டு விட்டுருந்தா இந்த பிரச்சனை எப்படி சால்வ் ஆயிரும்? இந்த பிரச்சனை எப்படி சால்வ் ஆயிரும்? அப்ப அவர் இருக்கிறாரு, அப்படி ஒரு உலகம் இருக்கு, அவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்றோம், அந்த கம்யூனிகேட் பண்ணி அவங்ககிட்ட மெசேஜை சொல்றோம். அந்த சொன்ன பிறகு இவங்க வந்து கிளியர் ஆயிடும். இப்ப இந்த இடத்துல பித்ரு இல்லைன்னு ஒத்துக்குவீங்களா, இல்ல பித்ரு இருக்காங்கன்னு ஒத்துக்குவீங்களா? சொல்லுங்க. பித்ருக்களை எந்த அளவுக்கு மனசு சந்தோஷமா வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம நல்லா இருப்போம். எல்லாருடைய ஜாதகத்திலையும் பாருங்க பித்ரு தோஷம் பெரும்பாலும் இருக்கும். அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக ஃபைனான்சியல் ப்ராப்ளம் இருக்கு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம் இருக்கு, தொழில சரியா செட் ஆகல, குழந்தை பிறக்கல, பிசினஸ் லாஸு, இந்த மாதிரி சில இப்ப நான் சொன்னதெல்லாம் சிலது இது மாதிரி இதெல்லாம் கம்பல்சரியா புது தோஷம் இருக்கும், சத்தியமா இருக்கும். நீங்க அரசப்பட பாருங்க. மேரேஜ் ஆகல, பொண்ணுக்கோ பையனுக்கோ மேரேஜ் ஆகல, பிசினஸ் சரியா நடக்கல, கடன் நிறைய இருக்கு, வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருக்கு, வட்டி கூட கட்ட முடியல, கடன்லயே வாழ்ந்துட்டு இருக்கேன், நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை, சாப்பாடு இல்லை, கடன்லயே வாழ்ந்துட்டு இருக்கேன், ஹெல்த் பிரச்சனை அடிக்கடி ஏதாவது வந்துகிட்டே இருக்கு, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்கு, இதெல்லாம் நிறைய இருக்கு. நான் சும்மா ஒரு 7 உதாரணம் சொல்லியிருக்கேன். இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கிறோம். குழந்தை பிறக்கல, எஸ். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ரிலேஷன்ஷிப் சரியில்லை, இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இந்த பிரச்சனை இருக்கிறவங்கலாம் தயவு செய்து ஜாதகத்தை நல்லா செக் பண்ணி பார்க்க சொல்லுங்க. சத்தியமாக பித்ரு தோஷம் இருக்கும். பித்ரு தோஷம்னு ஜாதகத்துல இருக்கு. அந்த பித்ரு தோஷத்தை சரி பண்ணாலொழிய நீங்க எதையும் ஒன்றும் பண்ண முடியாது. இதை புரிஞ்சுக்கோங்க. இப்ப பித்ரு இருக்காரா இல்லையா இதை நீங்க ஒத்துக்கோங்க. ஒத்துக்க மாட்டீங்க, என்ன செய்வீங்க? அவர் சொல்லிட்டாரு, அவருக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவருடைய அறிவு வரைக்கும் சொல்லிட்டாரு. 98% ரைட், 2% தவறு. 98% ரைட், 2% தவறு. அப்ப சரி சார், ஊருக்கெல்லாம் ஊடக ஞானம் பேசுங்க, அப்ப நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டா? டாக்டர் இடங்க நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டா? நான் சரின்னு சொல்ல மாட்டேன், தப்புன்னு சொல்ல மாட்டேன். அதை நீங்க தான் டிசைட் பண்ணிக்கணும். நான் சொல்றதெல்லாம் பெர்ஃபெக்ட், கரெக்ட், 100% ரைட், பெர்ஃபெக்ட் அப்படின்னு நான் சொல்லக்கூடாது. நான் சொல்றது தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா சித்தர்களும் இறைவனும் நேரடியாக வழிகாட்டுறதுனால தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பே, தப்பா சொல்றதுக்கு வாய்ப்பே விட மாட்டாங்க. நானே பேசிட்டு கூட வந்துச்சுன்னா டக்குன்னு கட் பண்ணி மாற்றி விட்டுருவாங்க, விட மாட்டாங்க. அப்போ தவறுகளாக சொல்வதற்கு வாய்ப்பு இல்லை. பட் தவறுனா சொன்னா நீங்க தான் சொல்லணும், நான் சொல்லக்கூடாது. சரியா சொல்லணும் இல்லையா நீங்க தான் டிசைட் பண்ணுங்க. நான் திரும்பவும் சொல்லுவேன், உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது, ஒரு தகவல் கொடுக்கப்படுகிறது அப்படின்னா அதை வந்து திங்க் பண்ணி பாருங்க, நீங்க யோசனை பண்ணி பாருங்க, இது சரியா தவறா. நடைமுறையில் இருக்கிற விஷயத்த பார்க்கும்போது இது சரியா படுதா தப்பா படுதா? ஓகே ஓகே இல்லை, சிந்தனை பண்ணுங்க. அக்செப்ட் பண்ணிக்கிற மென்டாலிட்டி இருந்தா அக்செப்ட் பண்ணிக்கங்க, ரிஜெக்ட் பண்ணிட்டுங்க, தப்பு இல்லையே. உங்களை யாரும் கையை பிடிச்சி கம்பல் பண்ணலையே. இதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணுன்றது கிடையாது. அடிக்கடி சொல்லியிருக்கோம், வந்த மாட்டை கட்டுறது கிடையாது, போன மாட்டை தேடுறது கிடையாது. ஏன் வந்தீங்கன்னு கேட்க மாட்டோம், ஏன் போனீங்கன்னு கேட்க மாட்டோம், ஏன் ஃபாலோ பண்றீங்கன்னு கேட்க மாட்டோம், ஏன் ஃபாலோ பண்ணலன்னு கேட்க மாட்டோம்.
நிறைய பேர் எங்கிட்ட அதான் கேட்பாங்க, சார் நீங்கள் ஃபாலோப்பே பண்ண மாட்டீங்களா சார்? என்ன சார் நீங்கள் கண்டுக்கவே மாட்டேன்றீங்க, வந்தா கேட்டா சொல்றீங்கன்னா விட்டுறீங்க. அது அவங்க கர்மா இருந்தால் வந்து கேட்க போறாங்க, ஃபாலோ பண்ண போறாங்க. அவங்க கர்மா இருந்தால் யாரும் வந்து கேட்க போறதில்ல, ஃபாலோ பண்ண போறதில்ல. அந்த தத்துவம் எனக்கு தெரிஞ்சதுனால நான் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறது இல்லை, அவ்வளவுதான். சுகப்படணும் அமைப்பு இருந்தா வந்து கேட்க போற, ஃபாலோ பண்ண போற. நீ நல்லா இருக்கணுன்றதுக்காக. கஷ்டப்படணும் அமைப்பு இருந்தா வரப்போறதுல ஃபாலோ பண்ண போறதா கேட்க போறது. நீ என்னாச்சோட நான் என்ன கேட்க போ, வேலையை பார்த்து போய் போறீங்க. நான் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்கவுங்க கர்மாவும் அவங்க தான் கிரியேட் பண்ணணும். அவங்கவுங்க கர்மாவும் அவங்க தான் சுமக்கணும். நல்ல கர்மாவையும் சரி அவங்க தான் அனுபவிக்கணும், நான் அனுபவிக்க முடியாது. கெட்ட கர்மாவும் சரி அவங்க தான் அனுபவிக்கணும், நான் அனுபவிக்க முடியாது. வழிதான் சொல்ல முடியும். ஐ எம் த கைட். என்னுடைய லோகோல கூட அதான் போட்டிருப்பேன், கைடுன்னு தான் போட்டிருப்பேன். வழிகாட்டுவேன். இப்படி போனா நல்லது, இப்படி போனா கெட்டது, இப்படி போனா தப்பான ரூட்டு, இப்படி போனா சரியான ரூட்டு, இப்படி போனா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும், இப்படி போனா கஷ்டம் கிடைக்கும். நான் கைட் தான் பண்ணுவேன். அதை ஃபாலோ பண்ணிக்கிறதும் ஃபாலோ பண்ணிக்காததும் உங்களுடைய விருப்பம். ஃபாலோ பண்ணா நீங்க நல்லா இருக்க போறீங்க, ஃபாலோ பண்ணனா இடத்தை பூர்த்தி செய்க. அது என் வாயால நான் சொல்ல வேண்டாம். டேஷ் ஃபில் அப் த பிளாங்க் டேஷ். ஃபாலோ பண்ணா நீங்க நல்லா இருப்பீங்க, அது நான் ஃபில் அப் பண்ணிடுவேன். ஃபாலோ பண்ணலைன்னா டேஷ் 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 நீங்க பூர்த்தி செஞ்சுக்கோங்க. ஃபில் அப் த பிளாங்க் நீங்க பண்ணிக்கோங்க. அதை நான் என் வாயில சொல்லக்கூடாது. சார் அப்ப நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டா? யோசனை பண்ணி பாருங்க. டாக்டர் இவங்க சொல்றது கரெக்டா? இதுதான் உள்குத்து இருக்குமா? இது டாக்டருக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்குமா? டாக்டர் இதை வச்சு ஏதாவது பிசினஸ் பண்ணுவாரா? டாக்டருக்கு ஏதாவது ப்ராஃபிட் கிடைக்குமா? இல்லை டாக்டருக்கு வேற ஏதாவது ஒரு பாசிட்டிவான விஷயங்கள், நல்ல விஷயங்களுக்காக ஏதோ உள்குத்து வச்சு பண்றாரா? இல்லை உண்மையிலே மக்களுக்காக நல்லதுக்காக சொல்றாரா? அவர் சொல்றது சரிதானா தவறா? நம்ம நல்லதுக்காக சொல்றாரா, அவர் நல்லதுக்காக சொல்றாரா? நாம படைக்கிறதுக்காக சொல்றாரா, அவர் படைக்கிறதுக்காக சொல்றாரா? நம்ம குடும்பம் நல்லா இருக்கிறதுக்காக சொல்றாரா, அவர் குடும்பம் நல்லா இருக்கிறதுக்காக சொல்றாரா? என்னுடைய ரிலேஷன்ஸ், நான் என்னுடைய உறவுகள் நான் நல்லா இருக்கணுன்றதுக்காக சொல்றேனா, இல்லை நீங்க நல்லா இருக்கு சொல்லலாம்? யோசனை பண்ணி பாருங்க. அவங்க அறிவு வந்து சரின்னு சொல்லிச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்க, தப்புன்னு சொல்லிச்சுன்னா விட்டுடுங்க. இதில் போய் என்ன இருக்கு? ஸோ ஆன்மீக நோய்கள்னு சொல்லும்போது இப்படிதான். தவறான குருமார்கள்கிட்ட போவாங்க, தவறான அறிவுரைகளை கேட்பாங்க, அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அப்புறம் அடுத்த பிறகு இதை விட நல்ல குருமார்கிட்ட போயிடுவாங்க. தவறு கிடையாது, அந்த மாதிரி குருமார்களும் தேவை. அஸ்ட்ராலஜி தவறுன்னு சொல்லுகிற விவேகானந்தரும் தேவை. இந்த மாதிரி பித்திருக்குலாம் ஒன்றும் கிடையாது, நல்லது பண்ணு, இப்படி இரு அப்படின்னு சொல்ற அந்த குருமார்களும் தேவை. இதனுடைய 15யோட தான் அவங்க அப்படிதான் சொல்றாங்க, தப்பு பண்றாங்க. ஏன்னா அதுல போய் கேட்டு அவன் கொஞ்சம் லோல் படணும், கஷ்டப்படணும். பித்திருவாது பித்திருவாது அப்படின்னா இல்லை, அப்படி என்னுடைய குருவே சொல்லிட்டார். பித்திருக்கத்துலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டார், அவரே சொல்லிட்டார். அப்போ அதெல்லாம் நான் வழிபட மாட்டேன், அதெல்லாம் நான் கண்டுக்க மாட்டேன், அவங்களாம் கேட்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அதனால கொஞ்சம் அவர் கஷ்டப்படணும். அதை கஷ்டப்பட்டு சில பிறவிகள் ஆன பிறகு அப்புறம் ஒரு இதை விட இன்னும் வேற குரு வருவார், அந்த குரு சொல்லுவார், இல்லை அதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு மாதிரி குரு சொல்லுவார். அப்போ அதான் கட் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து இறைவனுடைய படைப்புல காரணத்தோட தான் படைக்கப்பட்டது. அப்போ அந்த குரு வந்து ஒரு பேர் என்ன, நித்யானந்தா சுவாமிகள் வந்து தப்பா சொன்னாருன்னா அது இறைவன் தான் வந்து அவர் வாயில உட்காந்து தப்பா சொல்ல வைக்கிறார். 2% தப்பா சொல்றாரு, அதை அக்செப்ட் பண்ணிக்காதீங்க, விட்டுடுங்க. 98% நல்ல விஷயம் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ எல்லா குருமாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. அப்ப டாக்டர் இளங்கோ வந்து சொல்றது வந்து சரியா, கர்ம எனர்ஜி சொல்லியா இருந்தா நீங்க தான் அசஸ் பண்ணணும், நீங்க தான் பண்ணணும். கரெக்டா சரியா தப்பா? சரின்னு பட்டா மனசுல தோணுனா ஃபாலோ பண்ணுங்க, தப்புன்னு மனசு தோணுனா விட்டுடுங்க. சரியா? இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு, அடுத்து நம்ம தொடருவோம். 6:40 ஆயிடுச்சு, இதோட நான் முடிச்சுக்கேன். வேற ஏதாவது டவுட்ஸ்னா அனுப்பிச்சு விடுங்க, நான் கிளியர் பண்ணேன். ஓகேவா? சொன்ன விஷயங்களை ஞாபகத்தை வச்சுக்கோங்க. ஓகே. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே, எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை
என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருடும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. நன்றிங்கய்யா. நன்றிங்கய்யா. நன்றி. நன்றியா. நன்றிங்கய்யா. நன்றி. நன்றிங்கய்யா. நன்றி. 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 எல்லாரும். நன்றிங்க. நன்றி.